அதான் ப்ரோ எனக்கும் டவுட்டா இருந்தது. இல்ல யாரும் பக் ஆயிடுச்சா அப்படின்னு. இல்ல எமோஜி மட்டும் வருது. சரி, நான் ஒரு வேளை யாரோ எமோஜினா யாராவது பேசுறாங்களேன்னு ஒரு பார்த்துட்டு டவுட். ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்றதுக்காக தான் அந்த எமோஜியே போட்டேன் நான். சரி, ஓகே, ஆரம்பிச்சிடலாம். அப்டேட்ஸோட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், மோஸ்ட் மேஜர் அப்டேட், தளபதி 69ஓட ஃபர்ஸ்ட் லுக் Jan 26 ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மலையாளம் சைடு வந்தால் மோகன்லாலோட எம்புரான் கிளிம்ஸ் Jan 26 வரும்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டொவினோ தாமஸ் நடித்த ஐடென்டிட்டி ஃபிலிம் அது Jan 31 ZEE5ல ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இன்னைக்கு வந்துச்சா? பெருசாக வந்த மாதிரி எனக்கும் தெரில. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோவோட பொங்கலுக்கு வருதுன்னு சொல்றாரு, என்ன பண்றது? அது பஸ் அவ்வளோதான். பிரகாஷ் ப்ரோவோட ஃபேவரட் தெலுங்கு மூவி டைரக்டரோட படம் வந்து ஏப்ரல் 10 ஜிபிஓ கூட அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸ் பண்றாங்க. Which one is that? என்ன படம்? ஜாத், சன்னி டியோல் நடிச்சது. டைரக்டர் சொல்லுங்க. அஜித் குமார் ப்ரோ நீங்க ட்வீட் பண்ற பேர் நினைச்சேன். அன்னைக்கு கேம் சேஞ்சரு, இன்னைக்கு ஜாத்துக்கு பக்கம் சப்போர்ட்டா. பிரகாஷ் ப்ரோ, அது உண்மையா ப்ரோ? பொங்கல் ரிலீஸ் ப்ரோ அது ட்வீட்டுக்கு இல்ல ப்ரோ, தெலுங்கு போஸ்ட் போட்டா நிறைய லைக் வருது. நான் ஒரே ஒரு போஸ்ட் தான் இது என்னது கேம் சேஞ்சர் ரிலீஸ் அன்னைக்கு போட்டேன். 1K லைக்கு, 26K வியூஸ். அதனால தெலுங்கு தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றது. ஆனா உண்மையிலே எனக்கு ஜாட் டீசர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துக்குமே குட் பேட் அக்ரி ஃபர்ஸ்ட் ஷோ, அது நெக்ஸ்ட் ஷோ போலான்னு இருக்கேன். ஆனா பிரகாஷ் ப்ரோ அந்த படம் டீசர் சரியில்லைன்ட்டாரு. அஜித் குமார் ப்ரோ, இந்த இன்சைட் ரிப்போர்ட்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அது உங்களோட தானா? என்ன மாவீரன் ப்ரோ யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கீங்களா? சொல்லவே இல்ல. இல்ல இன்சைட் ட்விட்டர் அக்கவுண்ட் எக்ஸ். அஜித் குமார் ஃப்ரம் டிவிகேவ கேக்குறாரு. எக்ஸ் ரிப்போர்ட் ஒன்னு, எக்ஸ் இதுல இன்சைட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு. ப்ரோ எல்லா ஸ்பேஸுக்கு போறதுனால ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எக்ஸ் அந்த இன்சைட் ரிப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு. இல்ல ப்ரோ, அவர் மாவீரனுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறது எல்லா ஸ்பேஸுக்கும் போறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. இல்லங்கத்த இன்னொரு அக்கௌண்ட்லாம் வச்சிருக்க போறாரு. ப்ரோ அவர் கேக்குறதே அஜித் குமார் ப்ரோ கேட்டாரு. அஜித் குமார் ப்ரோ தாங்க பேசுனது. கேட்டது அரசியல் ப்ரோ, அஜித் குமார் ப்ரோ கேட்டாரு. அப்படியா? ஐயோ சாரி. நல்லா இருந்துச்சு மாவீரன் ப்ரோ கலாய்ச்சி. ஐயோ சாரி ப்ரோ, மாவீரன் ப்ரோ. பரணி கேக்குதா? கேக்குது. யாரு பேசுறா? அரவிந்த் ப்ரோவா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஆஃபிஷியலா இது போடுவாங்க. ஆஸ் ஆஃப் நோ 7am ஷோ இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபேன் ஷோஸ் எல்லாமே டிக்கெட் அந்த 7amக்கு தான் கொடுத்துட்டு இருக்கதா சொல்றாங்க. பட் 4am ஷோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. இன்டர்வியூ பாத்தீங்களா? நான் கேட்க சொன்னார்ல, தம்ப்லைன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேட்டுட்டு தம்ப்லைன் வைங்கன்னு கேட்டீங்களா? கேட்டுட்டு தான் வச்சேன் தம்ப்லைன். நான் கரெக்டா கேட்டு முடிக்கிறேன். அப்புறம் தான் வந்து பிரகாஷ் ப்ரோ மெசேஜ் பண்ணாரு. அவர் ஒப்பீனியன் சொன்னாரு. ஐ ரெஸ்பெக்ட் தட். அவ்வளவுதான் ப்ரோ. என்ன இது ட்விட்டர்லயும் டிலீட் பண்ணிட்டீங்களா? ப்ரோ ட்விட்டர்லயும் இது முடிச்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டா இருக்கும் தானே, அதையும் டிலீட் பண்ணிட்டீங்களா? நைட்டு எப்பவும் காத்தல அதுதான் இருக்கேங்க ட்விட்டர்ல இன்னமும். நேத்து இல்லையே ப்ரோ. நேத்து இது இல்ல, நேத்து இது ஒரு நாள் டெலிட் பண்ணுவேன், ஒரு நாள் இருக்குது அது மாதிரி. இல்ல ப்ரோ, எப்பவும் காத்தால டிலீட் பண்ணுவீங்க. நேத்து நான் நைட்டே பார்த்தேன். நேற்று சடனா 10 மணிக்கு போயிட்டேன், அப்படியே இல்ல 9:30 மணி. இல்லையா? அப்ப நைட்ல டெலிட் பண்ண மாட்டேன். நைட்ல டெலிட் பண்ணவே மாட்டேன் எப்பவுமே. எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது சில நாட்கள் தான் டிலீட் பண்ணுவேன், இல்லை பண்ண மாட்டேன். சரி, இன்னைக்கு அப்டேட்ஸ்லாம் வந்துருவோம். இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்துருச்சு. அதில் வந்து தளபதி 69 வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஜனவரி 26 வரும்ட்டாங்க. என்ன ஒன்று அனௌன்ஸ் பண்ணும்போது அக்டோபர் 2025 ரிலீஸுங்கிற மாதிரி போஸ்டில் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து
ஜனவரி, அதாவது பொங்கல் 2026 அப்படிங்கிறாங்க ஒரு தகவல். அது வந்து பக்கத்துலேயே வந்துடும் அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியலாக. அதில் ரிலீஸ் டேட்டோட மென்ஷன் ஆயிரும். பார்ப்போம். ஆனால் ஏன்னா ஷூட்டிங் இந்த மாதமே இந்த மார்ச்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். டோட்டல் ஷூட்டிங்லேருந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிரும். பட் இருந்தாலும் அவங்க பொங்கல் ரிலீஸ்க்காக இது பண்ணுறாங்க. எதுக்காகனா ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கலாம். ஒன்று 2026 எலெக்ஷனு. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடி படம் வந்தால் நல்லா ஒரு பரபரன்னு வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ரசிகர்களுக்கு ஒரு படம், அடுத்தடுத்த அப்டேட்ஸு, அப்புறம் ப்ரொமோஷன்ஸு, அப்புறம் பிரச்சாரம் அப்படின்னு மாறி மாறி ஒரு ஃபுல் ஃப்ளோலே இருக்கலாங்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியல. என்ன காரணம்னு தெரியல. ஆனால் இப்படியா இருக்கலாம் அப்படிங்கிறது கெஸ். அவ்வளோதான். பொங்கல் ரிலீஸ்ன்னு இருக்காங்க. பார்ப்போம். பொங்கல் ரிலீஸ்னு தகவல் வருது. பார்ப்போம் அது என்ன ஃபர்ஸ்ட் லுக்கில் வருதுன்னு. அடுத்து இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். அந்த படங்களை பற்றி பேசுவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம். பிரகாஷ் நான் இந்த அதுக்கு முன்னாடி ஒரு 69 சின்ன பத்தி விஷயம். நான் டவுட் கேட்கலான்னு இருந்தேன் ப்ரோ. ஏன்னா அவங்க வந்து போஸ்டர்ல போஸ்ட் போட்டாங்கல்ல, அதுலயே 69% கம்ப்ளீட்டட்னு போட்டாங்க. ஸோ எப்படின்னு ஒரு 2-3 மாசத்துல கூட முடிஞ்சிடும். அக்டோபருக்கு தாராளமாக போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு ரிலீஸ் பண்ணலாம். ஏன் பொங்கலுக்குன்னு நியூஸ் வந்துட்டு இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்களே மேபி அசம்ஷன் இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டீங்க. கரெக்டாக அது மேபி கனெக்ட் ஆகுது. கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலா நீங்க என்னோட நல்லா ஃப்ரெண்ட் ஹைப் கூட இருக்கும். நல்லா ஹைப் இருக்கும் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணா. எலெக்ஷனும் வருது, படமும் வருது, அந்த ஃப்ளோலயே இருப்பாங்க ஆளுங்க. பிரகாஷ் சொன்னது கரெக்டா இருந்துச்சு. அப்படிதான் மேபி ரிலீஸ் பண்ணுவாங்க. இருக்கலாங்கிறதான். அப்படி ஒருவேளை அது உண்மையாகும் பட்சத்தில் விஜய் நடிக்க வந்ததுல இருந்து இது வரைக்கும் படம் வராத வருஷமா 2025 மாறும். நடுவில் மாஸ்டர் வந்து கோவிட்னால மட்டும்தான் 2020 19 லாக்டவுன்னால மட்டும்தான் வரல. மாஸ்டர் மட்டும்தான் நடுவில் அந்த டிலே ஆனது. மற்றபடி எந்த படமும் வந்து வருஷத்துக்கு ஒரு படமாச்சும், அட்லீஸ்ட் ஒரு படமாச்சும் வந்துடும். அப்படி வராத ஒரு வருஷமா இந்த படம் இருக்கும். 2025 இருக்கும். அதுல என்ன கொடுமைனா 2025 தான் வந்து எல்லா நடிகர்களோட படமும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வருஷம் போன வருஷம் 2024 எல்லா நடிகர்களோட படமும் வருதுன்னு சொல்லும்போது சிம்பு படம், அஜித் படம் வரல. இந்த வருஷம் 2025 எல்லா நடிகர் படமும் வருது. ரஜினிக்கு வந்து கூலி கன்ஃபார்ம், கமலுக்கு தக்லீஃப் கன்ஃபார்ம், அஜித்துக்கு விடாமச்சு குட் பை டக்லி 2 படம் கன்ஃபார்ம், விஜய்க்கு வந்து இது வரைக்கும் வந்து தகவல் தளபதி 16 கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி இருந்துச்சு. சூர்யாவுக்கு ரெட்ரோ சூர்யா 45, சூர்யா 45, விக்ரமுக்கு வீரதீரசுரன், அப்புறமேட்டு வந்து சிவகார்த்தியனுக்கு 2 படம், அதில் அட்லீஸ்ட் ஒரு படமாச்சும் வந்துடும். முருகாஸ் படம் ஆல்ரெடி அமன் வந்துருச்சு. இல்ல ஒரு படமாச்சும் வந்துடும். தனுஷ் படம் 2-3 படம் வருது. ரைட்டு பரணி ஏதோ ஒண்ணு ஒரு படம் தான். 2 படம் வரதா இருந்துச்சு முன்னாடி. இப்ப ஒரு படம் அவ்வளவுதான். தனுஷுக்கு 3 படம், குபேரா எல்லாம் சேர்த்து. அடுத்து வந்து விஜய் சேதுபதிக்கு வந்துடும். விஜய் சேதுபதி, ஜெயம் ரவி, அருண் விஜய், வேற யாரெல்லாம் ஹீரோ, ஆர்யாக்கும் ஒரு படம், சந்தானத்துக்கு ஒரு படம். இப்படி 2025 ஏ டு விஜெட் எல்லா நடிகர்களும் முக்கியமான, அதாவது நோட்டட் ஆக்டர்ஸ் எல்லாரும் படமும் வர வருஷமா இருந்துச்சு. இப்ப ஒருவேளை வரலன்னா அதுவும் ஒரு சின்ன இதாயிருது. திரும்ப அடுத்த வருஷம் அப்படி வர, அப்ப அடுத்த வருஷம் கண்டிப்பா அஜித்துக்கு படம் வராது. அப்ப அடுத்த வருஷம் இந்த இது வராது. இப்ப போன வருஷம் வரதா இருந்தா இப்ப இந்த வருஷம் வராது, இப்ப அடுத்த வருஷம் வராதுங்கிற மாதிரி ஆயிரும் கிட்டத்தட்ட. பார்ப்போம். ப்ரோ இப்போ அது இன்டர்வியூ பாத்தீங்களா மகிழ்ந்து பிரகாஷ்? பாத்தேங்க. அதாவது உண்மையாலுமே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை பேசல. இந்த டெக்ஸ்ட்ல வந்து வர வார்த்தை நம்ம ஆளுக்கு ஒரு வார்த்தை படிப்போம், அதுக்குள்ள நெகட்டிவா மாறும். ஒருவேளை வீடியோ வந்தா பாக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 7 நிமிஷம். அப்ப பெரிய வீடியோ, ஏகப்பட்ட செய்திகள் சொல்லியிருக்காரு. ஆனா அது மனுஷன் பாக்குறதுக்கு சூர்யா அம்மா இருந்தாருங்க. எனக்கு ஒரு சில ஆங்கிள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூர்யா இமேஜ் பாக்குற மாதிரிதான் இருந்துச்சு. அவரு பேச கிளியாரிட்டி அதான் அவரு எவ்வளவு கிளியரா பேசாரு பாருங்களேன். எல்லா விஷயத்தையும் கிளியரா பின் பாயிண்ட் எடுத்துட்டு பொறுமையா எல்லாருக்கும் கோட் பண்றாரு. வேற இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணேன்னா காட்டுங்கன்னு சொல்றாரு. அது ரீடேக் எல்லாம் தெளிவா பேசியிருக்காரு. பேட்டியே நல்லா இருந்துச்சு. ஒரு மணி நேரம் பேட்டியில வந்து நிறைய தகவல்கள் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அந்த அஜித்துக்கும் இவருக்குமான அந்த ரேப்போர்ட் வந்து இதுல வந்து தெளிவா தெரியுது. நல்லா பேச்சுல நம்ம வெறும் டெக்ஸ்ட் இன்டர்வியூல கூட கொஞ்சம் நெகட்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட சில இடங்கள்ல அஜித் பேசுற மாதிரியே இருந்துச்சு எனக்கெல்லாம். எனக்கு அந்த அளவுக்கு 2 பேரும் பேஸ் வாய்ஸ், முரட்டு பேஸ் வாய்ஸ் தான் இருந்துச்சு 2 பேருக்குமே. அப்புறம் இவர்தான் டைலாக் ஹெல்ப் பண்ணிருக்காருன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. காக்கா இன்னைக்குதான் பார்த்தேன். காக்கா காக்கல ஏன் இவருக்கு கௌதம் மேனோட அசிஸ்டன்ட் தானேங்க. வேட்டையாடு விளையாட்டுலயும் இவரோட பங்களிப்பு இருக்குங்க. வேட்டையாடு விளையாட்டுலயும் முக்கியமான வெறும் அசோசியேட் போட்டிருந்தாங்க. இதுலதான் வந்து டைலாக் சம்திங் போட்டிருந்தாங்க.
இது அவர் ஒரு இன்டர்வியூ நிப்பாட்டிட்டாரு, இன்னும் வேற எதுவும் வரல. நீங்க எக்ஸ்பெக்ட் வருங்க, பண்ணலாமா? ரிலீஸ் நெருங்க வருங்க. லைக்கா அந்த யூடியூப் சேனல்லே இவங்கள இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க. ரெஜினா அவங்க தான் ஃபுல்லா இப்ப குத்துனே இருக்காங்க. ரெஜினா தான் அவங்க தான் ஃபுல்லா அவங்க தான் குத்துருக்காங்க இன்டர்வியூ எல்லாத்துலயும். நெக்ஸ்ட் வீக் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சவடிக்கா வந்து தெலுங்குல வருதுன்னு நாங்க வரலையா ப்ரோ? ஃபுல்லா சைலண்ட் ஆயிடுச்சு. கேக்குதா இல்லையா? கேக்குது ப்ரோ. பிரகாஷ் நான் பிஸி ஆயிட்டேன். ஆனா ஆக்சுவலா அதுல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு தெரியுமா, பண்டிகையில வர்றதுதான் நம்ம படம் இல்லை, நம்ம படம் வர்றதுக்கு தான் பண்டிகை தான். அது எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அது பொருந்தும். எல்லா ஆக்டர்ஸும் அதை ஒரு எடிட்டா அவங்களோட ஃபேன் பேஸ்க்கு அதை வந்து என்னன்னா வச்சுக்கலாம். பயங்கரமான எடிட்டர் ஆக்சுவலா. அந்த டைலாக்கே செம்மையா இருந்தது. அவரு அந்த வாய்ஸ்ல செம்மையா சொன்னாரு. நிறுத்தி அந்த மாதிரி ஒரு நல்ல இது அவர் சினிமாலே நடிக்கலான்ற மாதிரி தான் எனக்குலாம் ஃபீல் ஆச்சு. அவர் ஃபுல் இன்டர்வியூ பார்க்குறப்போ. ஏங்க ஆல்ரெடி ஒரு படத்துல எல்லாம் நடிச்சிருக்காருங்க, தெரியாதா? தெரியும் டெடியில பண்ணிருப்பாரு தெரியும். வாய்ஸும் வந்து என்னன்னா இன்னைக்கான டேல கொடுத்துருப்பாரு. பட் அவர் வந்து என்னன்னா நிறைய படங்கள் பண்ணலாம்னு சொல்றேன் நான். எனக்கு மகிழா அர்ஜுன் தாஸ் சேர்ந்து ஒரு சீன் நடிச்சு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். இல்ல எனக்கு என்னன்னா குட்பேட்டகிலில வந்து அஜித் இருக்கிறாரு, அர்ஜுன் தாஸ் இருக்கிறாரு. மகிழி சும்மா சின்ன ரோல் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். 3 பேரும் ஒரு பேஸ் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்த படங்களை பத்தி பேசிடுவோமா? இன்னைக்கு வந்து 6 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 2 படங்கள் பார்த்தேன். எனக்கு 2 படமே பிடிச்சிருந்துச்சு. ஒண்ணு வந்து குடும்பஸ்தன். நல்லா எல்லாரும் இந்த பாசிட்டிவ் ரிப்போர்ட் சொன்ன மாதிரி நிறைய அந்த ஸ்பெஷல் ப்ரீமியர்லாம் பார்த்துட்டு சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க சொன்ன முன்னாடிலாம் வந்து சொன்னாங்கன்னா ஒரு அந்த லெவலுக்கு பக்கத்தில் போகாது, இது பக்கத்தில் போகிற அளவுக்கு இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, தாராளமாக போய் பார்க்கலாம் எல்லாருமே. ஏன்னா வந்து படத்தை செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்குது. குடும்பஸ்தன்லாம் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் காமெடி. அந்த காமெடி வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நேச்சுரல் காமெடி நம்ம லைஃப்ல பார்க்குற ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரிதாபங்கள் வீடியோ பார்க்குறோம்ல, பரிதாபங்கள் வீடியோ பல வீடியோ கிட்ட ஒரு காரணம் என்னன்னா ரியாலிட்டி நடக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் பயங்கரமா இருக்கும் அதில். அதே மாதிரி தான் இதுலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம் வச்சு ஒரு 30 நிமிஷம் வச்சு ஆரம்பிக்கிற இடத்துல நல்லா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு 40 நிமிஷம் இந்த இன்டர்வல் பேக் வரைக்கும் பயங்கரமா இருக்கும் குடும்பஸ்தன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகெல்லாம் இருந்தாலுமே படம் வந்து கிளைமேக்ஸ் முடிக்கும் போது நல்லபடியாக முடிச்சிருப்பாங்க. படம் நல்லா இருக்கும். அந்த படம் ஒன்று. குடும்பஸ்தன் மணிகண்டன் நடிப்பு பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி இதே படத்தை நடிச்ச இன்னொரு ஆள் குரு சோமசுந்தரம், அவரு ஹீரோவா நடிச்சிருக்க பாட்டில் ராதா பார்த்தேன். அந்த பாட்டில் ராதாவுமே நல்லா இருக்கு. அதாவது சில பல குறைகள் அந்த படத்துல இருக்கு, கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் அந்த வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து குடிக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கும்போது எவ்வளவோ பிரச்சனைகள் வருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரியல் லைஃப்ல ஏகப்பட்ட ஆட்கள்கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். அதை கதைக்களமா வச்சு குடியோட பாதிப்புகளை சொல்ற விதம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த கதை இந்த இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான ஒரு களம் அப்படிங்கிறதுனாலேயே அந்த படத்தை நான் வந்து ஒரு நல்ல படம்னு சொல்றேன். அந்த படம் நிறைய குறைகள் இருக்கு. இப்போ வந்து பாட்டில் ராதால வந்து நிறைய குறைகள் இருக்கு, இருந்தாலும் அந்த கதைக்களம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான கதைக்களம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹியூமர் அங்கங்கே ஒர்க் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக வந்து சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நானே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், அது மாதிரி ஆட்களை பார்த்துருக்கேன். அதனால எனக்கு அந்த படம் ஓகே, அதாவது ஓகே நல்ல படம். குடும்பஸ்தன் அதோட கொஞ்சம் பெட்டர் படம். ஓகேங்களா, இந்த வாரத்தில் வந்து 2 படம் நான் பார்த்துருக்கேன். இதுதான் இந்த 2 படங்களுடைய நம்ம ஒரு சுருக்கமான ஒரு இது. நாளைக்கு மேலே டீட்டெயில்டாக பேசுவோம். ஏன்னா இப்போ தான் இன்னைக்கு தான் படம் வந்திருக்கு, அதனால எந்த ஒரு ஸ்பாயிலரும் இல்லாமல் பேசுவோம். 2 படம் மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்திருக்கு 6 படங்களையும் பார்த்த நம்மளுடைய எமோஜி கிங் சுகுமார் ப்ரோ வந்திருக்கிறார். அவர் சொல்லுவார். அவர் வல்லான் பார்த்துட்டாரா என்ன? புரியல எனக்கு. எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. வல்லான் எப்படி ஃபுல்லா பார்த்தாரு? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் போயிருக்காரு படத்துக்கு. வல்லான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துட்டு ஓடி வந்துட்டாரா கொஞ்சம் சீரியஸா? இல்ல இவங்க ஓடி வர முடியாது, ஏன்னா இவங்களுக்கு ஓடி வர முடியாது. அது கிளைமேக்ஸ்ல ஒரு காரணம் இருக்கு. இவங்களுக்கு கிளைமேக்ஸ்ல காரணம் இருக்கு. சுகுமார் ப்ரோ எனக்கு தெரியும். சொல்லுங்க. எனக்கு தெரியும் என்ன காரணம்னு. பட் ஓகே, ஆனாலும் அது கூட வேணாம். என்ன ப்ரோ டீம் பாட்டி விடுறீங்க? சொல்லுங்கண்ணா. மத்த நாலு ஏன்னா சுகுமார்னா கிரெடிட்ஸ்ல உங்க பேர் வருமா? இல்லையே எனக்கு அது இருக்காண்ணா.
நான் ரெடி சும்மா ஸ்ரேயா நீங்க என்னப்பா எல்லா நீங்க படத்தை வேற பத்தியும் ஒரு திருப்பி ரிவ்யூ கொடுங்கண்ணா. பார்த்த 6 படத்தை நானும் பத்தியுமே வந்துட்டு ரிவ்யூ கொடுங்கண்ணா. குடும்பஸ்தன், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன படம், பாட்டில் ராதா, இது ரெண்டும் வந்துட்டு டாமினிக் பார்க்கல நான். இந்த 2 படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருந்தது இந்த வாரத்துல. அதுவும் இல்லாம மெயினா வந்து குடும்பஸ்தன் வந்து நான் 2 வாட்டி பார்த்துட்டேன். நேத்தே 2 வாட்டி பார்த்தேன். காலையில ஒரு வாட்டி பார்த்தேன், ஈவினிங் ஒரு வாட்டி பார்த்தேன். சமீபமா வந்து அவ்வளோ ஈஸியா 2 வாட்டி பார்க்க மாட்டேன். பட் ஆனா இந்த படம் அந்த 2 வாட்டி பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒர்த்தா இருந்துச்சு எனக்கு. இருக்கு பிரகாஷ் சொன்ன மாதிரி வந்து அதுல வந்து குறைகள் இருக்கு. பட் ஆனா அது பெருசா தெரியல. நம்ம வந்து அந்த காமெடி, அது சில விஷயங்கள் நான் அவங்க கொண்டு போயிருக்கிற விதம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதெல்லாம் மறந்துட்டு வெளியே வரும்போது ஓகேப்பா, ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீலோட வருவோம். அந்த விதத்துல நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பாட்டில் ராதா எல்லாருக்குமான படமா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஷுவரா சொல்ல தெரியல. எனக்கு கனெக்ட் ஆச்சு. படத்துல வந்து நீங்க சொன்ன அது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ன்றதை தாண்டி படத்துல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது நல்லா, அது அது நல்லா கரெக்டாகவும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாம, ஒரு சினிமாட்டிக்கா சொல்லாம நல்லா நல்லா சொல்லணும்னு ட்ரை பண்ணி நல்லா இந்த 2 படம் வந்து நான் உண்மையாவே எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். பிரகாஷ் ரோஷன் மற்ற படங்கள் பத்திலாம் நான் பேச விரும்பல. பேசி டைமும் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்க தேவையில்ல. அப்படியே நைஸா. சரி, ஓகே. அதுவும் முக்கியமா வந்துட்டு ஒரு சில படங்கள்லாம் வந்துட்டு இப்போ எப்படி சொல்றது, நம்ம ரிவ்யூ பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அந்த படத்தோட டைரக்டரும் இப்போ இல்லை, உயிரோட இல்லை. படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம் சொல்றதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த படம்லாம் வந்து எப்படி சொல்றது, நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா வந்து அது நம்மளுக்கு வந்துட்டு எமோஷனல். இப்போ நம்ம இதுவும் அப்படிதான் வந்தது. லாபம்னு ஒரு படம் வந்துட்டு ஜனார்த்தனன் அவர் அவர் இறந்துட்ட அப்புறம் தான் விஜய் சேதுபதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. ஆனாலுமே படம் நல்லா இருந்தா மட்டும் தான் ஓடும். அவர் இறந்துட்டாருன்றதுக்காக வந்துட்டு நல்லா இல்லாத ஒரு படம் வந்துட்டு போகணும், நல்லா இருக்கும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா யாருமே வந்துட்டு ஒரு இதுவா விமர்சனம் பண்ண மாட்டாங்க. போட்டு அடிச்சு என்னடா அப்படின்ற அளவுக்கு பண்ண மாட்டாங்க. அதனால அதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு யாருமே அதை பத்தி பெருசா பேசல. என்ன படம்னா எனக்கு தெரியாது, சீரியஸா கேக்குறேன். குழந்தைகள் முன்னேற்ற கழகம். அதுதான் ப்ரோ, பெருசா நம்ம அவர் இல்லைன்னும் போது வந்து அவர் பத்தி நம்ம அதுல குறைகள் சொல்லலாம், சொல்லி நம்ம எதுவும் வந்து இது பண்ண போறது கிடையாது. பட் அதனால அதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த 2 படம் வந்து இந்த வீக்கெண்டுக்கு வந்து வந்திருக்கிற படங்கள்ல வந்து ஒரு தியேட்டர் வாட்சாவே இருக்கும். மோஸ்ட்லி வந்து பாட்டில் ராதாவும் வந்து ஒரு நல்ல படம் தான், நான் இப்பயும் சொல்றேன். அது தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களை பெருசா இது பண்ணாது. குரு சோமசுந்தரம் ஆக்டிங், அந்த படத்தோட ஹீரோயின் சஞ்சனா அவங்களோட ஆக்டிங்கு எல்லாமே வந்து ஜான் விஜயோட ஆக்டிங். நான் ஜான் விஜயோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சி பார்த்த ஒரு ஒன் ஆஃப் த மூவி இது. ரொம்ப மெச்சூர்டான ஒரு எரிச்சல் ஆக்காத கதாபாத்திரத்தை பண்ணிருப்பாரு. மத்த படங்கள்ல அவருக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் விட்டு இல்ல கொஞ்சம் ஓவர் போட்டு கத்துறது அது இதுன்னு பண்ணுவாரு. எரிச்சல் விட்டாத கதாபாத்திரம் வந்து அது எதுவுமே இல்லாம ஆள் வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணிருப்பாரு அந்த ரோலை. நல்ல ரோலும் கூட. சொல்லுங்க. இல்ல அது நல்லா வந்து வேலை வாங்கியிருக்காரு டைரக்டர் வந்து. நல்லா வந்து அவருக்கு இந்த அளவுக்கு இந்த மீட்டர்ல வந்து அவர் பண்ணா போதும்ன்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில சீன்லாம் வரும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து சும்மா காமெடிக்காகவோ இல்லை வந்துட்டு வேற எதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்காம நல்ல ஒரு ரோலுக்காகவே வந்து பண்ணலாம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டஃப் இருக்கிற ஒரு கேரக்டர். நம்ம இந்த சர்பாட்டிலே பார்த்துருப்போம், அவர் டிஃப்ரெண்டா பண்ணியிருப்பாரு, நல்லாவும் பண்ணியிருப்பாரு அதுல. ஆனா மற்ற நிறைய படங்கள்ல வந்து அவரை வந்து சும்மா காமெடி வில்லனாவோ இல்லை வந்து சும்மா வந்து ஒரு பேருக்கு வந்து ஒரு இதுவா கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரி அவருக்கு ஒரு கேரக்டரே வந்து பெருசா கொடுக்காம வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓவராலா வந்து இந்த ரெண்டு படத்தை பத்தி தான் நான் வந்து 2 நாளா வந்து நான் 2 நாள் முன்னாடியே வந்து பார்த்துட்டேன். நேற்று வந்து குடும்பஸ்தன் பார்த்துட்டேன். யாருன்னா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 படத்தை ட்ரை பண்ணுங்க. மெயினா குடும்பஸ்தன் ட்ரை பண்ணுங்க, தியேட்டர்ல ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் நல்லா. ஓகே ப்ரோ. டிவியில கேம் சேஞ்சரோட பெஸ்ட் வெர்ஷன் போயிட்டு இருக்கு. பெஸ்ட் வெர்ஷனா? லோக்கல் சேனல்லையா?
ஏங்க அந்த படத்தையே நல்லா எடுத்து எப்படி இருக்குமா? நான் அதான் ப்ரோ சொல்லலாம்னு இருந்தேன் ஆக்சுவலா. ஓ இதுவா முதல்வனா? தென்னவன். தென்னவனா? நான் கூட வேற என்னமோ அப்படி ஒரு படம் நினைச்சிட்டேன். இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது? இல்ல எனக்கு தெரியாது, சீரியஸா தெரியாது. ஏன் அது பெஸ்ட் வெர்ஷன்றீங்க? அதுவும் மொக்க படம் தான். கேம் சேஞ்சருக்கு ஒரு கம்பேர் பண்ணுங்க. அதுவும் நல்லா இல்லாத படம் தான். அதாவது பரணி, தென்னவன் அப்படிங்கிறது வந்து விஜயகாந்தோட படம். ரமணான்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த படம் முருகதாஸ் எடுத்தார் பார்த்தீங்களா? அப்போ வந்து அந்த கதை தன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு முருகதாஸோட ஹஸ்பண்ட் வந்து விஜயகாந்த் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் வந்து ஏற்றுக்கிட்டு கடைசி ரைட்டு பணம் கொடுத்தா சரிப்பட்டு வர பேர் கேட்குறாரு சொல்லிட்டு ஒரு படமே கொடுப்போம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து கொடுக்கப்பட்ட படம் தான் தென்னவன். அந்த ரமணா படத்து கதை எழுதுனது அவர் சொன்னனால அவருக்கே வந்து தென்னவன் வாய்ப்பு கொடுத்தாரு. கதையாக அது நல்ல கதையாக தான் இருக்கும். ஒரு தேர்தல் அதிகாரி, தேர்தல் ஆணையர், அவர் வந்து என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்குறாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க தென்னவன்ல. விவேக்கோட காமெடி மட்டும், இந்த அரசியல் காமெடி மட்டும் அந்த படத்துல வந்து ஃபேமஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருந்தாரு. இதுதான் அந்த படத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல். ஒரு பாட்டு கூட இருக்கும். அப்புறம் இது அந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் கோடீஸ்வரன். அதுதான் கேட்டி கொஞ்சம். சரி பரணி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம். பரணின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கா தெரியுமா? தெரியாது. எத்தனை ஹிட் பாட்டு விட்டுருக்காரு தெரியுமா? தெரியாது அப்படின்ட்டு தமிழ்ல. பார்வை ஒன்றை போதுமே படம் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் அவருக்கு மியூசிக் டைரக்டர். ஒரு பாட்டு இல்ல, அந்த படத்துல ஆல்பம் ஹிட், துளி துளியாய் எல்லா பாட்டும். அது விடுங்க, விஜயே பாட்டு பாடிட்டாரு. பெரியண்ணான்னு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா? பெரியண்ணா படத்துக்கும் அவர் தான் மியூசிக். இல்ல இப்போ ஒரு படம் சொன்னீங்கல்ல, அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கும், நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. எல்லா பாட்டுமே அதுல ஆல்பம் ஹிட். பரணி அவர் பேரு, மியூசிக் டைரக்டர் பேரு. ஏன்னா தென்னவன் தெரியல நீங்களா, உங்க பேர்ல உள்ள ஒருத்தரையாச்சும் தெரிஞ்சுக்கிங்கிறதுக்காக சொன்னேன். தெரியல சீரியஸா. இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா போற மாதிரி இருக்கு ஸ்பேஸ். சரி ஏதாவது டாபிக் ஏதாவது சுகுமார் ப்ரோ. இல்ல பிரகாஷ் ப்ரோ நான் டவுட் கேட்கணும் ப்ரோ. சரி கேளுங்க ஃபர்ஸ்ட். அஜித் ப்ரோ மைத்ரியா இப்படி பண்றானுங்க? எதுங்க மைத்ரியா இப்படி பண்ண? ஜாத் எதுக்கு அதே டேட் ரிலீஸ் பண்றாங்க? லூசா அவங்க. ஜாத் தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களேங்க. ஜாத் தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏப்ரல் 10 அவங்க இதுக்கு டீசர்லயே விட்டாங்க. அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 10 தான் அந்த டேட் லாக் பண்ணி போஸ்ட் விட்டாங்க. ஏப்ரல் 10ங்கிறத அவங்களுக்கு இது வந்து புதுசு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெலுங்குல ஏற்கனவே வால்டர் வேரியா, வீரசிம்மா ரெட்டி தெலுங்கு ஹீரோ. தெலுங்குல 2 முக்கியமான சீனியர் ஹீரோ, ஒன்னு பாலையா, இன்னொன்னு சிரஞ்சீவி. 2 பேரும் ரொம்ப முக்கியமான சீனியர் ஹீரோ, டாப் ஹீரோஸ். அவங்க 2 பேர் படத்தையும் அவங்க மிகப்பெரிய பண்டிகையான சங்கராந்திக்கு அவங்க ஒன்னா பொங்கலுக்கு விட்டுட்டாங்க. இது 2 பேர் வந்து அதர் லாங்குவேஜ். ஒன்னு வந்து ஹிந்தி மார்க்கெட்டுக்காக எடுக்கப்பட்ட படம். அது ஜாத்துங்கிறது முழுக்க முழுக்க ஹிந்திக்காக மட்டுமே எடுக்க. சன்னிதியெல்லாம் அங்கே யாருக்கும் தெரியாது தெலுங்குல. அந்த டேரக்டர் அங்கே கொஞ்சம் ஃபேமஸ். ரவிதேஜா வச்சு நிறைய படம் எடுத்திருக்காரு. கிராக் படமா அவர் எடுத்திருக்காரு. அதை ரவிதேஜா வச்சு அடுத்த படமா எடுக்கிறதா இருந்தால் அந்த படம் அட்வான்ஸ் கொடுத்து ஷூட்டிங்ல ஆரம்பிச்சிருக்கா. பிளான்ல ஷூட்டிங் போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த படம் கை மாறிடுச்சு. அப்பதான் வந்து சன்னி தியல் வந்து அந்த படத்துக்கு உள்ள வந்தது. அது வந்து ஒரு ஹிந்தி மார்க்கெட்டுக்காக எடுக்கப்பட்ட படம். இது வந்து தமிழ் தெலுங்கு மார்க்கெட்டுக்காக எடுக்கப்பட்ட படம். குட் பேட் அக்லி. அவங்க என்னன்னா இன்னொன்னு என்னன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் சம்மருக்கு இந்த வருஷம் சூப்பரா லைன் அப் இருக்கு. ஆனா தெலுங்குல மட்டும் சம்மர் லைன் அப் ரொம்ப சொதப்பிடுச்சு இந்த வருஷம். நிறைய படங்கள் உள்ள வந்து டேட்டை மாத்தி போட்டு, உதாரணமா ராஜா சாப்னு ஒரு படம் ஏப்ரல் 10 வரதா இருந்துச்சு, அந்த படம் வரல. அப்புறமேட்டு முக்கியமான இன்னொரு படம் சிரஞ்சீவி படம் மே 7 வரதா இருந்துச்சு. மே 1 அல்லது மே 7 இந்த 2 தேதியில ஒரு படம் விடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன படம், இந்த வசிஷ்டா டைரக்ஷன்ல அந்த படமும் பாத்தீங்கன்னா தள்ளி போயிருச்சு. ஏன்னா அது வந்து விஎஃப்எக்ஸ் டிலே பிளஸ் வந்து அந்த படத்துல கொஞ்சம் டைரக்டருக்கும் அவருக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற காரணத்தால அந்த படமும் தள்ளி போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டயர் 2 ஆக்டர்ஸ் ஹீரோ படங்கள் கூட இந்த வருஷம் ஏப்ரல் மேல வரதில்லை. வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லைங்கிறப்ப அந்த ஏப்ரல் 10ங்கிற சூப்பர் டேட் வந்து தெலுங்குலேயே டோட்டல் காலியா இருக்கு. ஒட்டு மொத்தமா, அதாவது மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் பெரிய பெரிய படங்கள் இருக்கும்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மட்டும் டோட்டல் காலியா இருக்கனால அந்த டேட்டை ஏன் மிஸ் பண்ணுவானேன்னு சொல்லி அவங்க 2 படத்தை இறக்குறாங்க. அவ்வளவுதான். அதுல ஒரு படம் அவங்க முழுக்க எய்ம் பண்றது ஹிந்தி மார்க்கெட், இன்னொரு படம் தமிழ் பிளஸ் தெலுங்கு, அவ்வளவுதான். அதனால இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்களே வெற்றிகரமா 2 படத்தை, வாழையா படமும் சிரஞ்சீவி படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கிறப்ப இது வந்து அவங்க ஹீரோவும் கிடையாது 2 பேருமே தெலுங்குல. இது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. மைத்ரி அவங்களோட ரெகுலர் டெம்ப்ளேட் கொடுக்குதான். 2வது அவ்வளோ தியேட்டர்ஸ் இருக்கு, எந்த படங்களுமே இல்லை. ஏப்ரல் 10 அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அழகா அவங்கள ஒருத்தங்களே லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியால ரிலீஸ் பண்றாங்க.
இல்ல ப்ரோ, தமிழ் தெலுங்கு மலையாளம் ஓகே ப்ரோ. ஹிந்தியில கொஞ்சம் இது குட் ஜிபியும் நான் கொஞ்சம் பெரிய ரிலீஸா இருக்கும்னு பார்த்தா, இப்ப இது வந்துச்சுன்னா கொஞ்சம் தியேட்டர் டிவைட் ஆகும்ல, அதனால கேட்டேன். அதெல்லாம் ஏன்னா எப்படி மத்த இடத்துல எல்லாமே ப்ரொடியூசருக்கு ஜிபி தெரியாது. டாமினேட் ப்ரொடியூசர் பண்ணிரும். ஒன்னே ஒண்ணுதான். ஜாட் வந்து முழுக்க முழுக்க எடுத்தது ஹிந்தி மார்க்கெட்டுக்காக. குட் பை டக்லி எடுத்தது முழுக்க முழுக்க தமிழ் மார்க்கெட்டுக்காக. குட் பை டக்லியை பொறுத்த வரைக்கும் 50% அடிஷனலா தெலுங்கு பாக்குறாங்க. ஜாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிஷனல்லாம் பார்க்கவே இல்லை. சும்மா பேருக்கு ரிலீஸ் பண்றாங்க. அந்த தமிழ் தெலுங்கு இது ரெண்டும் பேருக்கு, ஜஸ்ட் பேருக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான. ஏன்னா சன்னி தேவல் படம் இங்க, சன்னி தேவல்ல யாரும் தெரியாது இங்க. சன்னி லியோன் குடிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நானும் கீழே மல்டி லாங்குவேஜ் 20 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு ஹிட் கொடுத்தாருமே. அவருதான் அவரோட அண்ணன் கங்குவால வில்லனா வராருல, அவர் அண்ணன் அவரு. இல்ல அவரே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுத்து ரோட்ல ஒருத்தர் அடிச்சார்ல, தொப்பி ஒரு கை கொடுக்க வந்தாருன்னு சொல்லி தள்ளி விட்டார்ல, அவரு தான் ஒரு சன்னி தியோல். அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு இந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க வந்தாரு. அப்ப ஃபேன்ஸ் ஒருத்தர் அந்த கை கொடுக்க வந்தாரு, உடனே அவர் தள்ளி விட்டாரு. கையெல்லாம் கொடுக்க கூடாது, சும்மா தள்ளி நின்று வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிரு அப்படின்னு வரல. அவர் தான் தள்ளி ரொம்ப அந்த 20 வருஷம் கழிச்சு ஹிட் கொடுத்தோம். ஜெயிலரோட கிளாஸ் ஆச்சு அந்த படம். அந்த படம் தான் அதேதான் கடார் 2. அதேதான் நம்ம சத்ரபதி படம் தான், சரத்குமார். இது பயங்கரமான ஹிட் தானே ப்ரோ. சத்ரபதிலாம் கிடையாது ப்ரோ. கடார் 2 பயங்கரமான ஹிட் தான். அது வந்து என்ன சொல்றது, கமாண்டோ மாதிரி பாகிஸ்தானுக்குள்ள பூந்து ஆர்மி அத்தனையும் அடிச்சு போட்டு ஒரு ஒய்ஃபை கூட்டிட்டு வருவாரு. ஹீரோயின் வந்து பாகிஸ்தான், அந்த மாதிரி கதை அந்த காலத்திலே. அதே திரும்ப அரைச்சமாவே அரைச்சு வச்சிருப்பாங்க 2லயும். ஏன் ப்ரோ மே 1 ரிலீஸ் பண்ணலாம்ல? இப்பதானே பிப்ரவரியில ரிலீஸ் ஆகுது. அடுத்த படத்தை மே 1 அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம்ல. அதாவது இந்த படம் பிப்ரவரி இல்ல, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் விடாமுயற்சிங்கிறது இந்த ரிலீஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டேட்டு தான் பார்ப்பாங்க இருக்கையில். இப்போ பொங்கல் வந்து இந்த வருஷத்துல வந்து பெஸ்ட் டேட்டு. அதுக்கு அடுத்த பெஸ்ட் டேட்டுங்கிறது ஏப்ரல் 10 தான். ஏப்ரல் 10 தெலுங்குலையும் சரி, முக்கியமாக தெலுங்குலையும் சரிங்கிறத தாண்டி முக்கியமாக தெலுங்குல எந்த ஒரு பெரிய படமே இல்லை. ஒரு டோட்டல் சம்மர் ஆரம்பிக்கிற இடம் வந்து தமிழ் புத்தாண்டு. அவங்களுக்கு சில உகாதி அந்த இதெல்லாம் வருது. சவுண்டு என்ன யார்கிட்ட இருந்து வருது? இது மாதிரி அவங்களுக்கு முக்கியமான பண்டிகை தமிழ் புத்தாண்டு, அம்பேத்கர் தினம் எல்லாமே சேர்ந்து வர ஒரு நாட்கள்ல தொடர்ச்சியா சம்மர் ஆரம்பிக்க நாள்ல அவங்களுக்கு பெரிய படம் எதுவுமே இல்லைங்கிறப்ப இந்த படத்தை கரெக்டா லாக் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். அங்க இருந்து ஒரு நல்ல தொடர்ச்சியான விடுமுறைகள் இருக்கு. அடுத்த நல்லா கணக்கு பண்ணிப்பாங்களா, ஏப்ரல் 10 லீவு நாள். அப்படியே ஆரம்பிச்சு தமிழ் புத்தாண்டு வந்து அப்புறம் புனித வெள்ளி வந்து ஏப்ரல் 18 நம்ம புனித வெள்ளி வந்து அந்த ஒரு செகண்ட் வீக்கெண்டு சேர்ந்து அது ஒரு கிட்டத்தட்ட பொங்கல் மாதிரியே ஒரு 10 நாள் லீவ் இருக்க ஒரு நாளாவது. அப்படியே சம்மர் அப்படியே ஏப்ரல் 18 ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா பெரும்பாலான ஸ்கூல்ல வந்து விடுமுறை விட ஆரம்பிச்சிருவாங்க, சம்மர் ஹாலிடேஸ் விட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தொடர்ச்சியா வரும்ல. அப்போ உங்களுக்கு மே 1 விட பெட்டர் டேட்டுங்கிறது ஏப்ரல் 10. அவங்க அது பெஸ்ட் டேட்டை தான் பார்ப்பாங்க. சப்போஸ் அவங்க தீபாவளி கூட பண்ணாங்க ப்ரோ. பார்த்தா ஒரு 6 months கேப் இருக்கு. ஏன்னா நம்ம அடுத்த வருஷம் படம் வரது லேட் ஆகும். லாஜிக்கா பேசுங்களா கொஞ்சமாச்சும்? படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க, அவங்களே பொங்கல் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான்ல இருந்தாங்க. மனசாட்சி இல்லாம பேசுறீங்களேங்க. பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணவங்க விடாமுயற்சிக்காக விட்டு கொடுத்தாங்க பொங்கலை. அது வந்து எடுத்து எதுக்குங்க ஒரு அஜித்துக்கு சம்பளம் வந்து 165 கோடி 170 கோடியே கொடுத்துருக்காங்க. படத்தோட பட்ஜெட் மேக்கிங் எல்லாம் சேர்த்தா ஒரு 250-300 கோடி வந்திருக்கும். 300 கோடியை போட்டு அவங்க எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியும் அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் எடுக்கிறது தான் பார்ப்பாங்க. அவங்க தீபாவளி வரைக்கும் எதுக்கு வச்சுக்கணும்? நல்ல டேட் ஃபெஸ்டிவல் டேட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்களா? இருக்கிறதுல எது பெஸ்ட், அதாவது பக்கத்துல இருக்கிற பெஸ்ட் டேட் எதுவோ அதுதான் ரிலீஸ் பண்ணணும். அதுல எந்த போட்டியுமே இல்லாத ஒரு நாளை தீபாவளிக்கு மட்டும் யாரும் வரமாட்டாங்களா? அதிகமா வரும். அது இல்ல ப்ரோ, நான் 2 மாசம் கேப் தானே, கரெக்டா 2 மாசம் கேப் இல்ல. மார்ச் ஏப்ரல் 10 இது பிப்ரவரி. வீரம் வந்து இதே மாதிரிதான் ரிலீஸ் ஆரம்பம் வீரம் 2 ரிலீஸ் ஆச்சு. தீபாவளிக்கு 1 பொங்கலுக்கு 1. அது மாதிரிதான் இவங்க பிளான் பண்ணது. இந்த படம் தீபாவளிக்கு வரும், இந்த படம் பொங்கலுக்கு வரும் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. அது நடக்கல. அதுக்கப்புறம் வந்து சரி இந்த படம் வந்து பொங்கலுக்கு வரும், நம்ம வந்து தள்ளி போய்க்கலாம், ஏப்ரல் போய்க்கலாம். நான் இப்போ பொங்கல்ல இருந்து அது மார்ச் பிப்ரவரி போகணும் அவங்க கணக்கு வந்தாங்களா? அப்படியே போறது தானே. இது பொங்கல் வந்ததுதான் கரெக்டா இருந்தது. பொங்கல் வந்து கேப் கரெக்டா, இப்பயும் கேப் கரெக்டுங்க. 2 மாசங்கிறது கரெக்டான கேப் தாங்க. பாக்கலாங்க. இதுக்கப்புறம் படம் பார்க்க போறது 1 வருஷம் 2 வருஷம் ஒரு படம் கிடையாது. பார்க்கலாம் தாராளமா. அதே ப்ரோ, இது சின்ன படம் தான். ஏன் ப்ரோ ஓவர்சீஸ்ல இது பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க? அது செலவு அதிகமாகுமா ஓவர்சீஸ்ல பண்ணா? வாங்குறதுக்கு ஆள் வேணும் ஃபர்ஸ்ட். படம் இப்போ ஒரு மணிகண்டன் படம் கூட கல்ஃப்ல ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன்.
அதுதாங்க ஏரியா வைத்து முதல்ல ஓவர்சீஸ்ங்கிறதே வந்து கமல் வந்து ஓவர்சீஸ்லயும் பிசினஸ் காமிச்சு வச்சாரு. ரஜினி பயங்கரமா பிடிச்சிக்கிட்டாரு. ரஜினிலாம் வந்து பயங்கரமா பிச்சுக்கிட்டு போய் ஓவர்சீஸ்ங்கிறதே ஒரு சாம்ராஜ்யமா யூஸ் பண்ணாரு. பயங்கரமான வசூலா வந்துச்சு. அப்புறம் ரஜினி கமல் படங்கள் மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடிகர்கள் விஜய் அஜித் படங்கள் வந்துகிட்டு இருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஹிட் ஆகிற படங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த எல்லா நடிகர் படமும் நல்ல ஹைப் இருக்க படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இப்பயுமே அப்படிதான் நல்ல மார்க்கெட் உருவாயிடுச்சு. ஸ்டாண்டர்டா ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அந்த நடிகர்களோட படங்கள் பூரா ரிலீஸ் ஆகும். இல்லையா இது மாதிரி டவுட்டான படங்கள் ரிலீஸ் ஆகுது வாங்க ஆள். இப்போ மதகத ராஜா ஃபர்ஸ்ட் வர ரிலீஸ் ஆகிறப்போ ஓவர்சீல் ரிலீஸ் ஆகல. இப்போ இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகுது. அது மாதிரி அந்த படம் வருமா வராது டவுட். அது மாதிரிதான் எல்லாமே பிசினஸ் தானே. இவரு இருக்கார்ல மணிகண்டன் இருக்காரு, அவருக்கு நல்ல கண்டென்ட் தானே வருது. அவர் படம் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸுக்கு மாதிரி யாரையும் நம்ப முடியாதுங்க. இப்போ வர அடுத்தடுத்து இப்போ 2 ஹிட் கொடுத்தவங்க அடுத்து 3 முரட்டு ஃபிளாப்பை கொடுத்துருவாங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால கொஞ்சம் போய் பொறுமையா தான் எல்லாம் நம்புவாங்க. நம்பிக்கை சினிமாவில் மட்டும் உடனே நம்புறாது. ப்ரோ ஜிபியு ஓடிடி எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஹிந்திக்கு? 8 4 8 அப்போ ஓகே பேசிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? இல்ல ஜிபியு நெட்ஃபிளிக்ஸ்ல 8 வீக் ஓடிடி விண்டோ வந்து பேசிட்டு இருக்காங்க. மத்த லாங்குவேஜ் நெட்ஃபிளிக்ஸ்ல கொடுத்தாங்க. என்னதான் என்னென்னமோ சொல்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல அதுதான் இப்போதைக்கு அவங்க எந்த ரிலீஸ் பிளான் பண்றாங்க. ஏன்னா வந்து புஷ்பா 2 வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி அவங்க எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்களோட எல்லா படங்களையும் ட்ரை பண்றாங்க. அவ்வளவுதான். சின்ன பட்ஜெட் படங்கள் தவிர்த்து அவங்க எடுக்கிற எல்லா பெரிய நடிகர் படத்தையுமே அவங்க இப்படி ட்ரை பண்றாங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மே 1 தான் நானி படம் ஹிட்டோட 3வது பார்ட் ரிலீஸ். ஆமா, அது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது இது ஏப்ரல் பொறுத்தவரைக்கும் ஃப்ரீயா இருக்குல்ல. அடுத்து இந்த வருஷம் வந்து என்ன சொல்லணும்னா கார்த்தி படம் தீபாவளிக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து விஜய் படம் வரலங்கிறப்ப அந்த கார்த்தி படம் வரும். சர்தார் 2 வரும்னு நினைக்கிறேன். அநேகமா கிட்டத்தட்ட ரிட்டர்ன் ஆகும்னு நினைக்கிறேன். சர்தார் பிரின்ஸ் ரிலீஸ் ஆச்சு இல்ல, அது மாதிரி வந்து இப்போ சர்தார் 2வும் சிவகார்த்திகேயனோட இந்த அடுத்த படம் முருகாஸ் படம் கூட வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் படம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல வாய்ப்பு இல்லைன்னு வந்து அவங்க செப்டம்பர் ரிலீஸ் பண்றவங்க டக்குன்னு இந்த வாட்டி அப்போ உள்டா ஆகுமா? இல்ல அது தெரியல. செப்டம்பர்ல அவங்க பிளான் பண்ணாங்கன்னு முன்னாடி செய்தி வந்துச்சு இல்ல. இப்ப செப்டம்பர் ஒரு மாசம் தான் அக்டோபர். பெரிய நடிகர் படம் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு அமரன் தீபாவளி ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி தீபாவளி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தீபாவளி ரிலீஸ் கூட வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் வந்து திரும்ப வந்து 69 வந்து அக்டோபர் கிடையாதா? இல்ல அதுதான் இப்ப செய்தி. இப்ப சமீபத்திய செய்தி என்னன்னா 69 வந்து பொங்கலுக்கு போகுது, தீபாவளி ரிலீஸ் இல்ல. அதாவது எல்லாரும் என்னன்னா ஃபர்ஸ்ட் அக்டோபர் 1ங்கிற மாதிரி செய்தி வந்துச்சிங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா அது பெரிய லீவு, ஆயுத பூஜை லீவு, அது இது லீவுன்னு கடைசி அந்த தேதியில காந்தாரா போட்டாங்க. அப்ப நம்ம நினைச்சோம் அப்ப காந்தாரா வந்து கேவியன் வந்து கர்நாடகா ரிலீஸ் அவங்க தான் பண்றாங்க. காந்தாரா 2 அந்த இன்னொரு என்ன படம் அவங்க கேவியன் வந்து அந்த படத்தோட அசோசியேட், அந்த காந்தாரா 2 படத்தோட அசோசியேட். சில இன்னும் 2 படத்துல பினான்ஸ் லெவல்ல எல்லாம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி அப்ப என்ன பண்ணிருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க, சரி அப்ப நம்ம எல்லாம் கணக்கு பண்ணது என்னன்னா அப்ப தீபாவளிக்கு வரட்டும். ஏன்னா விஜய்க்கு தீபாவளி படங்கள் வந்து பல வருஷம் ஆகுது. விஜய் பிளஸ் தீபாவளினாலே ஒரு நல்ல வைப்பு. அது கடைசி படம் அப்படின்னா தீபாவளிக்கு வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சது. தீபாவளி தான் வரும்னு ஆசைப்பட்டதும் கூட. ஏன்னா கடைசி படம் தீபாவளி. ஏன்னா பொங்கலை விட நமக்கு பண்டிகைங்கிறது தீபாவளி தான். ஒரு செலிப்ரேஷனுங்கிறது பயங்கரமா இருக்கும். பொங்கல் வந்து ஒரு லீவு மட்டும் அதிகமா இருக்கிற பண்டிகை. எல்லாரும் ஊருக்கு போயிடும், கிராமங்களுக்கு போயிடும், அது போயிடும். ஆனா வந்து லீவு கம்மியா இருந்தாலும் லீவு அதிகமா எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா தீபாவளி தான். முன்னாடியும் லீவு மாதிரி இருக்கும், பின்னாடியும் லீவு மாதிரி இருக்கும். எல்லாம் மொரட்டு வைப்பா இருக்கும். அப்ப தீபாவளினா அது ஒரு பெரிய நடிகர் படம் வந்து இன்னும் சூப்பர் வைப்பு. தீபாவளிங்கிறது பெரிய நடிகர் படம் வந்துட்டாலே அது ஒரு மொரட்டு வைப்புங்களாம். பட் அந்த வைப்பு சில வருஷங்களா இல்லாம இருக்கு. இப்ப இந்த வருஷம் ரொம்ப வருஷம் வச்சு விஜய் படம் தீபாவளிக்கு வரும்னு நினைச்சிட்டு இருந்த கட்டத்துல இப்ப இந்த படம் பொங்கலுக்குங்கிறாங்க. அப்ப இந்த வருஷம் தீபாவளிங்கிறது காலியா இருக்கு. ஒரு பெரிய ஸ்லாட் இல்லாம சூர்யா 45 இப்போ எலெக்ஷன்ங்கிறது ஏப்ரல் மே சொல்றாங்க. அப்போ ஜான்ல தீபாவளிக்கு எதுங்க கூலி ஆகஸ்ட் 15 வரும். சுகுமார் ப்ரோ ஒரு நிமிஷம் மனோஜ் ப்ரோ அவர் யாசர் பேசுறாரு, ஒரு நிமிஷம் போயிருங்க. பிரகாஷ் ப்ரோ, நான் இந்த டவுட் மட்டும் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னா இப்ப சூர்யா கார்த்தி 2 பேரோட படங்கள் சூஸ் பண்ற விதம் பாத்தீங்கன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரொடியூசர்ஸ் வீட்டுக்குள்ளேயே தயாரிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த 10 வருஷத்துல கார்த்தியோட ஒரு 4-5 படம் சூப்பர் படமா வந்திருக்கு. ஆனா சிங்கம் 2க்கு அப்புறம் இவருக்கு பெருசா படம் வரல. இந்த தப்பு வந்து எங்க நடக்குது? புரியுதா என்னோட கேள்வி? பெரிய தப்பு புரியுது. நம்ம தப்புலாம் இல்ல அது. ஆனா என்னன்னா நம்ம எப்படி சொல்றது, ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சுன்னு பாக்குறேன். பிரகாஷ் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், மோஸ்ட்லி வந்து நான் சொல்றேன் என்ன அழகானா
அவருக்கு டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. அப்படியே இந்த ஆர்ஜே பாலாஜி சூர்யா படம் தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இல்ல அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இந்த சூர்யா 45 வந்து தீபாவளிக்கு இறக்கி விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ரெட்ரோமே 1 அக்டோபர் ரிலீஸ் பிளான் பண்றாங்கன்னு முன்னாடி இந்த கேள்விப்பட்டேன். ஆர்ஜே பாலாஜி படம் இப்போ வந்து பெரிய படங்கள் எதுவும் இல்லாத பட்சத்துல அதுவும் வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சர்தார் 2 வரும்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் வந்து நல்லா இருக்கும். சர்தார் 2 வரலன்னா இப்போ சூர்யா கார்த்தி படம் வரைக்கும் மோதல் இல்லை. அண்ணன் தம்பி படம் மோதாது. சர்தார் 2 இல்லைன்னா சூர்யா 45 ரெண்டுல ஒரு படம் தீபாவளிக்கு இறக்கி விடலாம். சிவகார்த்தியின் படம் தீபாவளிக்கு இறக்கி விடலாம். நல்லா இருக்கும். ரெண்டுல ஏதாச்சும் ஒரு படம். சும்மா ப்ரோ இருக்கீங்களா? ஆள் ரொம்ப நேரம் பேசாம இருக்கீங்க. சொல்லுங்க ப்ரோ, உங்களை கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அதுக்குதான் உங்கள்ட்ட பாதி கேள்விகள் தள்ளி விடுறேன், நீங்க பேசுங்க. வந்து இனிமேல அந்த தப்பு நடக்காதுன்னு நினைக்கிறேன். இனிமேல இந்த வருஷமே வந்துட்டு சூர்யாவுக்கு 2மே ஹிட் ஆகும்னு நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி எப்படின்னா மோஸ்ட்லி இந்த கார்த்தியோட ஹிட் படம் கொடுத்த ஒரு டைரக்டரோட சூர்யா உடனே படம் பண்ணுவார். அது ஒர்க் அவுட்டே ஆகல. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பாண்டியராஜ்ல இருந்து சிறுத்தை சிவால இருந்து அப்புறம் நம்ம இவர் விபி இந்த மாதிரி நிறைய ஏற்கனவே கார்த்தியோட ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்கிறதுனால அதை உடனே சூர்யா அவங்களோடய ஒர்க் பண்ணுவாரு. அது ஒர்க் அவுட் ஆகல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 படமே அப்படி கிடையாது. ஸோ கண்டிப்பா ரெண்டு படமே ஒர்க் அவுட் ஆகும். கார்த்திக் சுப்ராஜ் நல்லாவே பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இந்த முருகதாஸ் சிவகார்த்திகேயன் படத்துக்கு யார் அனிருத் தான் மியூசிக்கா? ஆமா ப்ரோ. ஓகே. பரணி ப்ரோ, நேற்று ஆடியோ கேட்டீங்களா? என்ன நினைக்கிறீங்க? நான் தான் சொன்னேனே, அது அவரோட ஒப்பீனியன். நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்றேன். ஸ்பேஸ் பிகினிங்ல இருந்தே இருக்கனே. நான் சொன்னேன் ஆக்சுவலா, சுகன் ப்ரோ கேட்டாரு அப்ப சொன்னேனே. ஓகே. பிரகாஷ் ப்ரோ பிஸி ஆயிட்டாரு வந்துருமா ப்ரோ டைட்டில் ரிலீஸ் டேட்? புரியல. தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் லீஸ்ட் வந்துருங்க, லீஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் வந்துருங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து அது போட்டுருவாங்கல்ல போஸ்டர்ல. மாவீரம் ப்ரோ, நீங்க சூர்யா விஜய் மியூச்சுவல் ஃபேனா? இல்ல மியூச்சுவல் ஃபேன் இல்ல, செகண்ட் விஜய் பிடிக்குமா? நேற்று போட்ட போஸ்டர் எல்லாம் தலைவா துப்பாக்கி எல்லாம் போட்டிருந்தீங்க. பிடிக்காத நடிகர்னு எதுக்குங்க அவங்க நம்மகிட்ட கடை வாங்கிட்டு கொடுக்காம இருக்காங்க? எல்லா நடிகருமே பிடிக்கும். இவங்களோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யா கமலோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி எல்லார் படத்தையும் தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். டீசர் ட்ரெய்லர் எப்படா வரும்னு காத்துட்டு வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா பாலையா படம் மட்டும் பார்க்க மாட்டீங்க? இல்ல, நான் மங்காத்தா ஆரம்பம்லாம் டிராயிங் பண்ணி தான் வச்சிருக்கேன். 2 மட்டும் அப்லோட் பண்ணலான்னு அவசரத்துக்கு சிக்கிச்சு. அதை மட்டும் அப்லோட் பண்ணேன். நம்ம கண்டென்ட் மேக்கர் கீழே கையை கட்டுறாரு. யாராவது ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. அதே மாதிரி கங்குவா சேட்டலைட் சேர்த்தாச்சா இல்லையா ப்ரோ? ஏன்னா இந்த பொங்கலுக்கு போட்டிருக்கணும், யாரும் போடல. நண்பர்களே, அரசியல் ப்ரோ மன்னிச்சிருங்க நேற்று எப்படி பண்ணதுக்கு. ஆனா நீங்க அதை சொல்லியுமே எனக்கு படம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. அதை சொல்லாம இருந்தா இன்னும் முரட்டுத்தனமா ஒர்க் ஆயிருக்கும். பட் ஆனா அது சொல்லியுமே நல்லா ஒர்க் ஆச்சு. நேற்று கொஞ்சம் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிச்சு. ஏங்க யாராவது பேசுறீங்களா? என்ன கதை? எல்லாருமே பேசுறாங்க, உங்களுக்கு யார் பேசுறதுமே கேட்கலையா? சாரி யார் பேசுறதுன்னு கேட்கல தலைவா. போச்சு போங்க. எல்லாருமே ஆஃப்ல இருக்கு. பரணி என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? யாருமே பேசல ப்ரோ. அஸ்மத் தலைவா வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் ஆனா டாமினிக் பத்தி ஒண்ணு சொல்லணும். நான் நேத்தியே சொல்லிட்டு தான் போயிருந்தேன், நான் பயங்கரமா கூவன்ட்டு. எனக்கு ரொம்ப நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் நேற்று தலைவர் பரணி ப்ரோ வந்துட்டு, தலைவா நீங்க டெக்னிக்கலா கொஞ்சம் கம்மியா இருக்குன்னீங்களா? எனக்கு என்னமோ அதை வாண்டடாவே அதை அப்படிதான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. யாராவது அப்ரோச் பண்ணுவாங்களா? பேசாதீங்கண்ணா. பரணி ஒரு நிமிஷம் சொல்ல விடுங்க. இப்பதானே வந்திருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. என்னன்னா
ட்ரிகர்லாம் ஆகல தலைவா. கௌதம் மேனனோட எல்லா இன்டர்வியூவும் செக் பண்ணேன். அவர் வந்துட்டு நாங்க இது ஒரு ஓல்ட் ஸ்கூல் படமா தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த பழைய இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிமா தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு அப்ரோச்சுமே தெரிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது இன்டர்வல் பாயிண்ட் தான். திடீர்னு அப்படியே ஷாக் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த ஹாலிவுட் பட டப்பிங் அந்த போடுவாங்கல்ல நம்ம தியேட்டர்லயே, அது மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஐ ரியலி என்ஜாய் த ஃபிலிம். எனக்கு அதுவும் மம்முக்கா இருக்காருங்க, அது போதுன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா என்ஜாய் பண்ணேன். பாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே. மியூசிக் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி, அதுவும் ஜிவிஎம் படத்தில். ஆனால் எனக்கு என்னமோ அதை வாண்டடாக பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தலைவா, கேட்டுக்கிறேன். இல்ல சுகுமார் bro ரொம்ப நேரமா எமோஜி போறாரு, நீங்க பேச ஆரம்பிச்சு அவர் சொல்லிட்டு ஏதாவது சொல்றது. ஆமா, அண்ணனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அண்ணன் எப்படி இல்ல இருக்கீங்க? அவர் ரொம்ப நாள் பார்க்கல, ஆச்சுன்னா உங்கள்கிட்ட பேசி. அவர் பார்க்கல. எனக்கு பரணி வாய்ஸ் கேட்கல, அதுதான் ஒரே டென்ஷனா இருக்கு. அப்படியா? என் சுகுமார் அண்ணா வாய்ஸ் நல்லா கேட்கலையா? இருக்கீங்களா? எனக்கு விஷால் வாய்ஸ் கேக்குது. என் அண்ணா வாய்ஸ் எப்படி இருக்கீங்க? கேட்கலையா? இவர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க விட மாட்டாரு பாரு. நல்லா இருக்கேன் என் விஷால், வாய்ஸ் எப்படி இருக்கீங்க? கேட்கலன்றாருல. இன்ஸ்டாகிராம் பயங்கரமான ஒரு நீங்க வேற அண்ணா. ரீசெண்டா இதெல்லாம் பார்த்தேன், மணிகண்டனோட செல்ஃபி எல்லாம் எப்படி போச்சு? பரவாயில்ல. இன்ஸ்டாகிராம் குடும்பஸ்தன் பாத்துட்டியா? அண்ணே குடும்பஸ்தன் நைட்டு இல்ல நாளைக்கு போறேண்ணே. ஓகே. ஃபர்ஸ்ட் பாட்டில் ரதா பார்க்கலான்னு இருக்கேண்ணே. இந்த மாவீரன் பார்த்தாச்சா குடும்பஸ்தன்? இங்க எதுவுமே ரிலீஸ் ஆகல ப்ரோ. இப்ப இங்க யாரு அவர் வந்து சொன்ன 2 ஸ்பீக்கர்ல படம் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ப்ரோ மட்டும் பாத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? பிரகாஷ் ப்ரோ அண்ணே நம்ம பசங்க வேற யாரும் அதான் சொல்லிட்டேனே முன்னாடியே. இல்ல, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அதுல வந்து ஒருத்தர் வருவாங்க, பாத்துருக்கீங்களா? நம்ம விஷால், அதுதான் நம்ம விஷால் தான் அது. நீங்க வேற. நான் ஐயோ, வேற ஏதோ ஒருத்தவங்க நினைச்சேன்னா. இல்ல ஏதோ குதர்க்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு. இல்ல விஷால் உனக்கு பொருந்தும், படம் வந்து உனக்கு பொருந்தும். நிறைய உனக்கான சீன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படியா? எனக்கு ட்ரெய்லர் பாக்குறப்ப எனக்கு மணிகண்டனே பொருந்துற மாதிரி தான் தெரிஞ்சாரு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க இன்ஸ்டாகிராம் இல்ல நீ மணிகண்டன் கேரக்டர் வரல மாட்ட, படத்துல வேற ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டரோட நீ பொருந்திடுவ. இவருக்கார நான் பேசுறது வேற கேட்காது வேற. ஆமா பரணி ப்ரோ சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க. நான் சுகுமார் ப்ரோ சொன்னேன், சரியா விடுங்க. ஓகே ஓகே தலைவா. இல்ல ஆக்சுவலா விஷால் ப்ரோ நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி. சொல்லுங்க. சொல்லுங்க தலைவா. அது நீங்க அந்த ஃபைட் சீக்வன்சஸ் 1 2 3 4 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். எந்த ஃபைட் சீக்வன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தாலுமே ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ற ஒரு ஃபிலிம் டைரக்டர் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே. அதுவும் இல்லாம அந்த கொஞ்சம் அந்த நைட் ஷாட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் பண்ண மாதிரி தான். இந்த டெக்னிக்காலிட்டி அதுல கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆன மாதிரி தான் ரியலா ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் சொல்றேன். இல்ல இல்ல புரியுது. அது என்னன்னா அது மொத்த படத்துலயுமே ஃபீல் ஆச்சு. அதாவது மொத்த படமுமே டெக்னிக்கலா ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அதனால நானும் சொன்னேன். அததாங்க சொல்றேன். இப்ப ஒரு சீக்வன்ஸ் ஏங்க ஜிபிஎம் என்ன அவ்வளவு எப்படி அப்படிப்பட்ட ஆளா? அவர் படம் நம்ம பார்த்திருக்கோம். படம் ஒர்க் ஆகலன்னா கூட அவர் விஷுவலா எப்படி ஏஸ்தட்டிக் உள்ள ஒரு ஆள் நமக்கு தெரியும். சோ இப்படி பண்ணப்ப அவர் இன்டர்வியூல சொன்ன விஷயத்தோட இதை கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப அவர் வாண்டடாவே இப்படி பண்ணிருக்காரோன்னு எனக்கு தோணுது. மேபி இதை என்னைக்காவது ஒரு மாட்டுவாரு. அவர் ஆசை எனக்கு இன்டர்வியூ எடுக்கணும்னு என்னைக்காவது கேட்டு விட்டுருவாருங்க. ஆனா தலைவா எப்படி ஓடுது கேரளால படம், அத சொல்லுங்க. ஓகே அப்படியா? ஓடணும், நல்லா ஓடணுங்க. பிரகாஷ் ப்ரோ ரெட்ரோக்கும் 8 வீக்ஸ் ஏதோ வாய்ப்பு இருக்கா நெட்ஃபிளிக்ஸ்ல? தெரியலையே, ஏன்னா வந்து கங்கோ அப்பதான் ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணாங்க. தெரியலையே, விசாரிப்போம் கொஞ்சம். இல்ல தலைவரே ரெட்ரோ 4 வாரம் தான் பேசியிருக்காங்களாம். 4 வீக் விண்டோ தான். அவங்க இதுக்கப்புறம் ஹிந்தில ஹிந்தி டார்கெட் நினைக்கிறேன். இது அத்தியாசே கத்தி கேடு. என்ன தலைவா? புரியல ப்ரோ. கன்னடால சொன்னோம். அத்தியாசே ஏதோ பத்தத்தாரு அப்படின்றாரு, ஏதோ பாஷையில பேசுறாரு. அத்தியாசே கத்தி கேடு. கன்னட கத்தா? எனக்கு கன்னட கத்து இல்ல. எனக்கு மகான்ற ஒரு வார்த்தை தெரியும். மச்சான்னா மகான்னு வாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அது ஒரு ரக்ஷித் செட்டி படம் பார்த்து. அது மகா ப்ரோ, மகா மகா. ஏந்து மகா. எனக்கு தும்பான்ற வார்த்தை மட்டும் தான் தெரியும். தும்பாவா?
ரீசெண்டா ஏதோ ஒரு கன்னட படத்துல அதிக முறை இந்த மகா 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 மகான்னு அதிக முறை ரீசெண்டா ஒரு கன்னட படம், எந்த படம் மறந்துட்டேன் டக்குன்னு. மச்சான் மச்சான் அதுக்குன்னு அதிகம் ಹಾಸ್ಟೆಲ್ ಹುಡುಗರು ಬೇಕಾಗಿದ್ದಾರೆன்னு ஒரு படம் வந்துச்சு. அதா இல்ல அது கூட இல்ல, அதுக்கு ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். இருங்க, கன்னட படம் என்ன படம் பார்த்தேன்னு ஞாபகம் இருக்கு டக்குனு. எந்த மாதிரி படம் சொல்லுங்க. இருங்க அண்ணா, பகீரா கூட இல்லையே. மாவீரா பன்னி ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் படமா இருக்கும் நினைக்கிறேன். பிரகாஷ், நான் பேசுறது கேக்குதா? எல்லாத்துக்கும் கேக்குது பாரு, நீ அவருக்கு மட்டும் தான் கேட்கல. சரி, பேசாம 9 வரைக்கும் படத்துக்கு போயிடலாமான்னு யோசனையா இருக்கு. குமார் ப்ரோ, பரணி ப்ரோ பேசுறது உங்களுக்கு கேட்கல, நீங்க கீழே போயிட்டு வருவீங்களா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் ஒண்ணும் இல்ல, படத்துக்கு போதான் பேசுறாரு அவர். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் இல்ல, 9 வரைக்கும் பேசாம படத்துக்கு போயிடலாம். 9 ஷோ ஒண்ணு இருக்கு, பேசாம போயிடலாமான்னு சொல்லு. படம் பேர் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். சொன்னீங்கன்னா ஸ்பாயிலர் பண்ணுவீங்க. வாய்ப்பே இல்ல. ஹாங்காங் வாரியர்ஸ்லாம் நான் எப்பயோ பாத்துட்டேன் ப்ரோ, செம்ம படம். ஆமா ப்ரோ, இங்கேயும் தெலுங்குல போட்டிருக்காங்க நம்ம ஏரியாலயும். அந்த வேலிடின்னு ஒரு படம். அதான் வாரியர்ஸ் வால்டின்னு வரும். அது எப்பயோ பாத்துட்டேன், எப்பயோ வந்து டிஜிட்டல்ல வந்துருச்சு, சூப்பரா இருந்துச்சு. நான் அப்பயே ரிவ்யூ போட்டிருக்கேன். ட்விலைட் ஆஃப் த வாரியர்ஸ் வால்டின். கரெக்ட். அதான் புரியல. இப்போ இங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தியேட்டர் இருக்கு. அங்க வந்து என்னன்னா ஹாங்காங் வாரியர்ஸ் வந்து மெயின் ஸ்கிரீன்ல போட்டு குடும்பஸ்தனை வந்து செகண்ட் ஸ்கிரீன்ல போட்டு வச்சிருக்கான். அப்படி என்ன நான் வந்து அந்த படம் அப்படின்னு நினைச்சா அது ஆல்ரெடி டிஜிட்டலா வந்த படமா என்ன? ஆமா, டிஜிட்டலா எப்பயோ வந்துருச்சு. சூப்பரா இருக்கும் படம், கதையாவும் சரி. பெரிய ஸ்கிரீன் படங்க, பயங்கரமா இருக்குங்க. நீங்க பாத்தீங்களா? ஏங்க ஏழைகள் இல்ல ப்ரோ, நான் இன்னைக்கு நைட்டு தான் குடும்பஸ்தன் போனோம். அது செகண்ட் ஸ்கிரீன்ல போட்டுருந்தானுங்க. இல்ல எனக்கு டவுட், அவர் ஃபர்ஸ்ட் பார்க்காத மாதிரியே பேசிட்டு இருந்தாரு, அதனால தான் கேட்டேன். இல்ல பரணி ப்ரோ, ஒண்ணே நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க வந்துட்டு பாட்டில் ராதா குடும்பஸ்தன் ரெண்டுமே பாக்குற ஐடியால இருக்கீங்களா? இல்ல, நான் ஒன்று சொல்லிடுறேன். குடும்பஸ்தன் இங்கே ரிலீஸ் ஆகலை. பாட்டில் ராதா வந்து நைட் ஷோ அந்த மாதிரி தான் அலாட் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்கணுன்னா இங்கேருந்து ஒரு 1.5 hours ஆல்மோஸ்ட் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா பக்கத்தில் இருக்கிற தேட்டர்லாம் போனோன்னா யாரும் வரலன்னு சொல்லி ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பிவிஆர் அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு மறுபடியும் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வரதா. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலான் இருக்கேன். நான் இப்போ 9 வரைக்கும் பார்க்க போறேன்னு சொன்னது, அது ஒரு மலையாளம் ஃபிலிமு. அது பெருசா யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு படம் வர்றது கூட யாருக்குமே தெரியாது. பட் சும்மா போய் பார்த்து வரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நான் என்ன முடிவு பண்ணல. நான் முழுசா முளைக்காத காலத்திலேயே 90 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி படம் பார்த்திருக்கேன். நீங்க ரிவ்யூ போடணும், அதுதான் உங்க பொழப்பே. இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. முழுசா முளைக்காத காலம்னா எந்த காலங்க அது? பிகில் காலம். ஓகே. இல்ல என்ன காலம் ப்ரோ? எனக்கு போய் பார்த்துட்டு வர்றது பிரச்சனை கிடையாது. அது ஒரு மாதிரி டயர்டா. எப்பயுமே 2 பேரா படம் பார்த்து பழகிட்டாரு, தனியா போக கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விஷால் ப்ரோ இல்ல ப்ரோ, நைட்னா பயம் நினைக்கிறேன். சாரி அஸ்மத் ப்ரோ. பயமா ப்ரோ? நைட்ல போறது பயமா? நைட்ல போறதுக்கு பயம் இல்ல, வீட்ல விட மாட்டாங்க. நைட்டு போற காலையில போய் பாரு அப்படின்பாங்க. இல்ல ஆக்சுவலா நேத்து நைட்டு ஒரு திருநாயிட்ட 2 திருநாயிட்ட மாட்டிக்கிட்டேங்க. நைட்டு டாமினிக்க முடிச்சுட்டு வரப்ப, தலைவா நேத்தி வடிவேல் மாதிரி ஆயிடுச்சு தலைவா. நின்னுகிட்டே இருக்க, வண்டி ஆன் பண்ணா வருது பின்னாடியே, ஆஃப் பண்ணா நீங்க பேசிட்டாலே அது தவந்து போயிடும். விஷால் உங்க வாய்ஸ் கேட்டோன்னு. அப்பா நீங்க வேற பேசுனதுக்கு அப்புறம் தான் இன்னும் முரட்டாயிடுச்சு. இல்ல வண்டி ஆன் பண்ணா துரத்துது தலைவா, வண்டி ஆஃப் பண்ணா நின்னுடுது. என்ன ஏதாவது பண்ணிடி அப்படின்ற. அது பொண்ணு நாய் வேற, என்னது ஆர்வம்னு தெரியல. அதுக்கு கடுப்பாயிடுச்சு நமக்கு. இல்ல வண்டியில போயிட்டே இருந்தேன், சுத்தி 4 நாய் அப்படியே நிப்பாட்டிட்டேன் வண்டிய. அதனால கண்டுபிடிச்சீங்களா? அதை சுத்தி 4 நாய்ங்க கண்டுபிடிச்சீங்களா பொண்ணு நாயின்னு? அப்படி அண்ணா, பொண்ணு நாய் பார்த்தோன்னே பொண்ணு நாயின்னு கண்டுபிடிக்க முடியல. அது என்னது புரியலையே. அதுவும் நம்ம அவன் துரத்திட்டு ஓடும்போது தப்பிச்சு போகணும்னு பாப்பான், இல்லன்னா எப்படியா நிப்பாட்டி கடி வாங்காம இருக்குன்னு பாப்பான். நீங்க வந்து பொட்ட நாயா ஆண் நாயான்னு பார்த்து எவனும் செக் பண்ண மாட்டான். அடுத்தது எப்படிதான் நான் ஒரு மீம் பார்த்திருக்கேன். ஒரு மீம், ஆண் நாகம் கடித்தால் நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும், பெண் நாகம் கடித்தால் நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும், உடனடியாக முதலுதவி செய்த மாதிரி இருக்கும், தப்பித்து விடலாம், உயிர் ஆபத்து இல்லைன்னு சொல்லி போடுறான். ஏண்டா கொத்த வர பாம்புக்கு நான் ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பு ஏதாவது இல்ல விஷால் மகா சொல்லுங்க. ஏன் மகா சொல்லு மகா. எள்ளி தலைவா, எனக்கு கன்னடாலாம் தெரியாது தலைவா. நீ வேற 2 மதுரை எள்ளி இல்லையா? அது சொல்லு இல்ல ஹேலுன்னுவாங்க.
ஹலோ ஐயா, நான் என்ன சொல்லிடுறேன் எல்லி யோகி தலைவா, ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது எனக்கு எங்க போய் ஆனா தலைவா என்ன தெரியுமா தலைவா, இப்போ இது கோயின்சிடன்ஸான்னு தெரியல, எனக்கு நடக்குது ஒரு 1 மந்தாவே. எங்க வீட்டுல சிம்னி இருக்கும்ல தலைவா, அந்த கிச்சனு, அந்த சிம்னில அணில் குட்டி போட்டிருக்கு. அணில் அப்படியே வெளில வந்தோம்னா டியூபுக்கு மேல ஒரு குருவி கூடு போட்டிருக்கு குட்டியோட. ஏன்னு நான் சும்மா வீட்டுலலாம் கேசுனா, இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரிலாம் நடந்தா நல்ல விஷயம்டா அப்படின்னாங்க. ஸோ நான் இது வரைக்கும் என் லைஃப்ல 11 டாக்ஸ் வளர்த்துருக்கேன். எனக்கு டாக்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். 11 நீங்களா? ஆமா, நீங்க வேற இருங்க. நாய் கடிச்சா நல்லதுன்னு சொன்னாங்களா? நாய் கடிச்சா நல்லதுன்னு சொல்லல, சொல்லியிருந்தா நேற்று உட்காந்துருப்பேன். அண்ணா நேற்று உண்மையாலுமே ஸ்பீட் பிரேக்கர் தான்னா வந்துரும்னு. நான் புல்லட் வேற வச்சிருக்கேன், ஸ்பீடெல்லாம் டக்குன்னு எடுக்க முடியாது நான் வண்டியை. ஆமா, இன்னொன்னு இதெல்லாம் நீ சொல்லும் போது எனக்கு இந்த வடிவேல் ஒரு படத்துல ஒரு சீன் வரும், கோவில் படத்துல, எனக்கு அதுதான் மைண்ட்ல வந்து போகுது. எனக்கு நேத்து வடிவேல் அந்த ஒரு படத்துல அவர் ஓட முயற்சி பண்ணுவாரு, துரத்திட்டே வருவாங்க, நடுவுல அப்படியே அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நேத்தி ஸ்டாப் பண்ணா வருது, நின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப பொறுமையா தப்பிச்சு ஓடிட்டு சொல்லணும் தானே, ஓடிட்டேன்ல. ஆமா தலைவா, நேத்தி வண்டி எடுத்துட்டு வரதுக்குள்ள நான் வேற எனக்கு டாமினிக்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. டாமினிக் நல்லா இருந்துச்சு, ஆனா அதுல வர சில கேரக்டர் எல்லாம் பார்த்து பயந்துட்டேன். சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஃப்ரிட்ஜை திறக்கிற சீன் ஒண்ணு இருக்கு, அதுக்கே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சரி நைட்டு எப்படி தூங்க போறோம், தனியா வேற இருக்கோமேன்னு வந்துகிட்டே இருந்தா இதுங்க ஒரு 4 நாய் வேலையை பார்த்துச்சு. அதனால இதுக்கப்புறம் ரூட்டை மாத்திரலாம்னு யோசிச்சிருக்கேன். நைட்டு வந்துட்டு இப்ப இன்னொன்னு யோசிச்சேன், நேத்து தான் கண்டுபிடிச்சேன். தெரு நாய் ஏதாவது குலைச்சது துரத்துச்சுன்னா அப்படியே வண்டியை நிப்பாட்டுங்களேன், அதுவும் நின்றுடுதுங்க. நீங்க வண்டி எடுத்ததான் துரத்துது. ஏங்க நீங்க ஜிவி பிரகாஷ் பேசிக்கிற பண்ண அடிக்க மாட்டாரு சொன்னார் பொங்கல் டயத்துல, அந்த மாதிரி இருக்கு. இல்லங்க இவர் அநியாயம் இது ஒரு கண்டுபிடிச்சு வந்து லைவ்ல சொல்லிட்டு இருக்காரு. இத கேளுங்க, இன்ஸ்டா ரீல் வந்து ஒரு பொண்ணு ஒண்ணு போட்டிருந்தாங்க, நாய் உங்களை கடிக்காமல் இருக்க நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்க வந்து உங்களை போயிட்டு நீங்க திடீர்னு உங்க நாய் தோட்டம் அப்படியே நின்றுங்க, ஆடாம அசையாம நில்லுங்க, நாய் உங்களை பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. ஒருவேளை நாய் உங்களை கடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் ஒண்ணும் பண்ணாது, அப்படியே நில்லுங்க. ஒருவேளை நாய் உங்களை கடிச்சே அடிச்சுன்னு வச்சுங்க, அப்பயும் என்ன பண்ணுங்க, உங்க கையை ரெண்டையும் அப்படியே மூஞ்ச மூடிக்கிட்டு மேல இருந்து காலை ரெண்டையும் அப்படியே வவுத்துக்குள்ள ஒரு கருவுக்குள்ள இருக்க மாதிரி அப்படியே சுருக்கி வச்சுக்கங்க, உங்க முக்கியமான பாகங்கள் எதுவும் கடிக்காது அப்படின்னு. அடி பாவி பாதகத்தி நாயை வந்து கடி வாங்க வைக்கிறதுக்கு என்னென்ன நாளைக்கு திருநாய் கிட்ட மாட்டுறப்ப நான் என் டெக்னிக் யூஸ் பண்றப்ப அன்னைக்கே விஷால் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க வீடியோ எடுத்து போடுங்க, இல்ல ரீல் எடுத்து போடுங்க, நம்புறேன். ரீல் எடுத்து போடுங்க, நீங்க கடி வாங்கி ஒரு ரீல் போடுங்க, நம்பிடுறேன். தப்பிச்சு அதை கடிக்காம உங்களை மிஸ் ஆகி போறீங்கன்னு நம்பிடுறேன். அட ஏங்க நீங்க வேற நாய் எந்த மூலையில இருக்குதோ எப்படி யாருக்கு தெரியும்? நான் கடி வாங்கிருக்கேன் ப்ரோ, காலைல 6 மணிக்கெல்லாம். அவர் மார்கழி மாசம் கடி வாங்கிருப்பாரு போல அஸ்மத் ப்ரோ. இல்ல அது எனக்கு அந்த மாசம்லாம் தெரியாது. கிரிக்கெட் கோச்சிங் போகும்போது 8வது படிக்கும் போது 4 நாய் ப்ரோ மார்க்கெட் உள்ள 4மே கடிச்சிட்டு இருக்கும் காலில். 4மே கடிச்சதா? எங்க என்ன பண்றீங்க? எப்பா அவதார் நாய் கடிச்சு இன்னொரு நாய் கடிக்காம விட்டு அந்த நாய் கோச்சிக்காதான்னு சொல்லிட்டு அந்த 4 நாய்க்குமே தன்னுடைய காலை கொடுத்துட்டு வந்திருக்கிறார் அஸ்மத் ப்ரோ. போடும் போதெல்லாம் கண்டிப்பா அப்பா கொடுமை. பயம் காட்டக்கூடாது. நாய் மாதிரி எந்த மாதிரி ஆபத்து நினைச்சாலும் பக்கத்துல இருக்கிறவன நான் ஷீல்டா யூஸ் பண்ணிக்குவேன். தலைவா நீங்க அப்படி பரவாயில்ல. நேத்து நான் வந்து நடு ரோட்ல நின்று கத்துறேன், அது ஒரு நிறைய சுத்தி வீடு இருக்கிறது, ஒரு பையன் வெளில வரலங்க. அட பாவீங்களா. அந்த மாதிரி சமயத்துல நீ என்ன பண்ணிருக்கணும்னா கத்திருக்க கூடாது, எதுவுமே பண்ணிருக்க கூடாது. ஜஸ்ட் நாயை பார்த்து ஒரு ஸ்மைல போட்டு அதுக்கு அப்படியே சுச்சு அப்படின்னு வந்து நீ அன்பா அரவணைச்சுனா அதே வந்து தானா வாழாட்டின்னு கலகலப்புல இவர் சொல்ற சிவா விமல சூர்யா மாதிரி சிரிப்பியா அப்படி சிரின்னு சொல்லிட்டு பஸ்ல போகும்போது அதுதான் ஞாபகம். இல்ல நீ சிரிச்சு ஸ்மைல் பண்ணி நீ வந்து அதை வந்து கொஞ்சம் பாசம் காட்டியிருந்தனாலே அது விட்டுருக்கும். எப்பவுமே வண்டியில பிஸ்கெட் எடுத்துன்னு போ, நைட்ல போறதா இருந்தா. சத்தியமா இது சூப்பர் ஐடியா, இதை நான் ஃபாலோ பண்றேன். ஏன்னா நிறைய இது போட்டனாலே அத கொஞ்சம் வந்து அப்படியே டைவர்ட் ஆகும். உண்மையிலே இதெல்லாம் வந்து நைட்ல வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். சுமாரண்ண எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா என்னன்னா அந்த பிஸ்கெட் பாக்கெட் ஓபன் எல்லாம் வந்து பண்ணி வச்சிருந்தா எடுத்துட்டு போனோம், அங்க ஓபன் பண்ண முடியாது அந்த சமயத்துல. அதனால பாதி ஓபன்ல கிழிஞ்சிரும். அங்க டாக் இருக்குன்னு தெரிஞ்சாலே வந்து பிஸ்கெட் ரெடியா வச்சுக்கணும்.
அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அது போட்டாலே கொஞ்சம் அதை வந்து டைவர்ட் ஆகும். அது அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஒரு பிஸ்கெட் நாளைக்கு மணிகண்டன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கானா? சாட்டர்டே நீங்க வருவாரா? வரன்னு சொல்லியிருக்காரு. காலைல கேட்கறேன், கன்ஃபார்ம் பண்றேன். ஆமா, நேத்து கூட அவரா வரல. சக்திவேல் டைரக்டர் வந்து அவரு அலங்கு டைரக்டர். ஆமா ஆமா, நான் கேட்டேன் ஆல்ரெடி, நேற்று மார்னிங்கே கேட்டேன். படம் பார்த்து முடிச்ச உடனே கேட்டேன். அவர் வந்துட்டு வந்தது இல்லை அப்படின்னு, அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இல்லை. நான் வந்து சனிக்கிழமை ஈவினிங் வரேன்னு அவர் அப்சன் கிட்ட கேலண்டர்ல மார்க் பண்ணாரு. பாப்போம் நாளைக்கு ஈவினிங் வராருன்னு காலைல கன்ஃபார்ம் பண்றேன். நேத்து வரப்பயே 1:30 மணிக்கு தான் வந்திருக்காரு போல. வந்துட்டு யூஸ் பண்ண தெரியலன்ட்டாப்ல. ஃபர்ஸ்ட் அவரே ப்ரொடியூசர், அப்புறம் யுவராஜ்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஒரு ப்ரொடியூசர் தான் தலைவா. ஆமா, குட் நைட் ப்ரொடியூசர். ஆமா, 3 பேர் வந்தாங்க. ஆனா சுகுமார், நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப இந்த ஹாப்பி எண்டிங்னு ஒரு டீசர் வந்துச்சுல, ஆர்ஜே பாலாஜிது, அது அந்த படம் பத்தி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா? ஏன்னா அது பயங்கரமா இம்ப்ரெசிவா இருந்துச்சு. சிரிக்காதீங்க, எனக்கு உண்மையாலுமே ஹாப்பி எண்டிங் டீசர் சொன்ன டீசர் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். டீசர்னா நல்லா இருந்துச்சு, ஆனா கொடூரமா இருக்கு. ஆமா, இல்ல நான் ரொம்ப யங், ரொம்ப யாரையும் தெரியுமா டீம்லன்னு கேக்குறேன். ஏன்னா ரொம்ப சின்ன பசங்களோ பயங்கர கிரேசியா பண்ணிருந்தாங்க, அதான் கேட்டேன். $1 million பிக்சர்ஸ் தானே அது? ஆமா ஆமா, அதனால தான் கேட்டேன். இவங்க தான் குட் நைட், அந்த அவங்க மேக்கர்ஸ் தான், அவங்க தான் பண்றாங்க. அதுதான் தெரியும். விஷால், யாருக்கு தோணுனா கூட நீங்களே ஹிண்ட் எடுத்து கொடுத்துருவீங்க நினைக்கிறேன். ஹாப்பி எண்டிங் நல்ல விஷயம் தானே தலைவா. மாவீரா சொல்லுங்க ப்ரோ. ஊட்டி ஆயிட்டா? பிரகாஷ்னா, எனக்கு கர்நாடகா தெரியாது ப்ரோ. இந்த கீழே ஒருத்தர் இருக்காரு பாருங்க. மாவீரன் ப்ரோ, ஒரே நிமிஷம். பிரகாஷ், நான் 2 விஷயம் நினைச்சேன், 2மே நடந்துருச்சு. சொல்லுங்க. ஒரு படம் ஹெச்டி ரிலீஸ் ஆகும்னு நினைச்சேன், அந்த படம் ஹெச்டி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு படம் ஹெச்டி ரிலீஸ் ஆகாதுன்னு நினைச்சேன், அந்த படம் ஹெச்டி ரிலீஸ் ஆகல. இல்ல அது ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், பரணி சொல்றதுக்கான காரணம் இருக்கு. அவர் வந்து ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாரெல்லாம் ஓவர்சீஸ்ல ரிலீஸ் பண்றாங்களோ அவங்க மூலமா படம் ரிலீஸ் ஆகுது, யாரெல்லாம் ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ணலையோ அவங்க படம்லாம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டெஸ்ட்ல முதல் 24 படத்துல எப்படி சூர்யா வந்து அந்த வாட்ச் கண்டுபிடிச்சு சக்சஸ் கத்துவாரோ அது மாதிரி இப்ப கத்துற மனநிலையில இருக்கிறாரு. கண்டுபிடிச்சாரு ஆல்மோஸ்ட். அமரா படத்துல வர மாதிரி சைலண்டா, அந்த போலீஸ்கார மாதிரி சைலண்டா போயின்னு இருக்கான் பரணி. ஒரு சைட்ல ஒரு பாயிண்ட்ல கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில பரணியை கண்டுக்காம விட்டுட்டு போறாங்க. கடைசியில அஜித் குமார் இருப்பாரு, அந்த மாதிரி அவர் என்ன அப்படி இல்ல. என்ன ஆக போகுது அப்படின்னா, மலபார் போலீஸ்ல வந்து சத்யராஜ் கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையும் உட்கார வச்சு டக்கு பாயிண்ட் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சீன் பை சீன் சொல்ற மாதிரி எப்படிலாம் இது லீக் ஆகுது, எப்படிலாம் லீக் யாரெல்லாம் பண்றாங்க பேசிட்டு இருக்காரு. இல்ல ஆனா கண்டுபிடிச்சாலும் வரணி உண்மையாவே வந்துட்டு அதெல்லாம் பண்றது நீங்கன்னு கண்டுபிடிச்சா ரமணா படத்துல வரும்போது இவங்களுக்கு நான் போராட்டம் பண்ணுவேன் ப்ரோ. அவர் ஏங்க பண்ண போறாரு புரியல எனக்கு. இல்ல ஆக்சுவலா பரணி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஓகேங்க சூப்பர் கை கொடுங்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அப்படியே பரணி கையில வந்து லாக் பண்ண போறாங்க. ஏன்னா டெலிகிராம்ல அப்லோட் பண்றதே நீங்க தானே. நான் லீக்டு பிரிண்ட் அப்லோட் பண்ண மாட்டேன். இல்ல ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, வாங்க கை கொடுங்க, ரொம்ப சந்தோஷம். இல்ல அப்படி இல்ல ப்ரோ, நம்ம ஜிகிர்தன 2ல வரும்ல, அவ கிடக்குறா, அவனால நல்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இவனை தூக்கி உள்ள போடு, பொழப்பிலே மண்ணை தூக்கி போடுறான். இல்ல நான் வந்து ஐ எம் அகேன்ஸ்ட் லீக்கர். நான் வந்து லீக்கிங் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அது வேற. அது வந்து அதுக்கான ரீசனும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, எல்லாராலையும் எல்லாரோட ஓடிடியும் சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. நான் ஒரு 3 ஓடிடி வச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி. பட் அந்த 3 ஓடிடியுமே நிறைய பேரால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ அப்படி படம் என்தூசியஸ்டா இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் அந்த ஒரு இது. அதுக்காக நான் லீக்டு மூவிஸ் நோ. இதோட நீங்க இந்த ஸ்பேஸ்ல இத 100வது சொல்றீங்க. யாரும் உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணா மதுரைக்கார நான் வரேன்.
விஷால் ப்ரோ இருந்தாலும் கேக்குறாங்க ப்ரோ. தலைவா நான் இருக்கேன் தலைவா, நீ ஏன் கவலைப்படுற? நீ லீக்கிங்க்கு தான் அகைன்ஸ்ட், ஆனா ஏழைகளின் ஓடிடில படம் பார்ப்ப, அது நல்ல விஷயம் தான். ஏழைகளின் ஓடிடில இல்ல ப்ரோ, ஓடிடில படம். விஷால் நீங்களும் கூட போயிருந்தா பரி கூட எங்களுக்கு ஜாலியா உள்ள இருக்கலாம். கண்டிப்பா வாங்க, ரொம்ப ஆசையா மகாராஜ் இருக்கு. எப்படி ப்ரோ அது வந்து என்னன்னா அபிஷியலா வந்திருக்கா இல்ல எப்படி? இல்ல அது தியேட்டர் பிரிண்ட்டுங்க. இல்லையா ப்ரோ, நீங்க ஹெச்டி வருதுன்னு சொல்லி மெசேஜ் பார்த்தனே. இல்ல அது வந்து நான் வந்து இப்போ வந்து ரீசெண்டா இந்த ஹிந்தி சைடுல வந்து இந்த தியேட்டர் பிரிண்ட்ஸ்லாம் எப்படி லீக் பண்றாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததுதான், பட் இருந்தாலும் சொல்றேன். ப்ரீ ஹெச்டி அந்த ஒரு ஃபார்மேட்ல வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியா ரிலீஸ் பண்றாங்க. தியேட்டர் பிரிண்ட் கொஞ்சம் ஹை குவாலிட்டியா ரிலீஸ் பண்றாங்க. இப்போ டாக்கு மகாராஜ் இன்னைக்கு தான் வந்து ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த இதுல இருந்து வந்து ஒரு அஜித் குமார் ப்ரோக்கு இந்த மாதிரி மெசேஜ்லாம் வருதா? அப்டேட்டட் ப்ரோ நான் 2 பேஜ்ல இருக்கேன் ப்ரோ. எந்தெந்த அன்னைக்கு எது வருதுன்னு போட்டிருந்தாங்க. வணங்கானும் போட்டிருந்தாங்க இன்னைக்கு. வணங்கானும் டாக்கு மகாராஜும் போட்டிருந்தாங்க மெசேஜ். பொங்கலுக்கு ஹிட்டான படமும் ஓடிடில பார்த்தேன். பொங்கலுக்கு ஹிட்டான ஒரு படமும் வந்திருக்கு உங்களுக்கு. சொல்லியாச்சு ப்ரோ, அதுதான் ஓப்பனாவே சொல்லியாச்சு. சொல்லிட்டீங்களா? சாரி நான் கேட்கல. சரி இல்ல சொல்லியாச்சு. வேற ஒருத்தர் சொன்னார், நான் படம் பேர் சொல்லல, பட் வேற ஒருத்தர் சொன்னாரு. நான் வராதுன்னு நினைச்ச ஒரு படம் நான் இப்ப சொல்லலாம், அது சொல்லலாம், நான் தைரியமா சொல்லலாம். நான் வந்து வராது சொல்லுங்க. நான் வராதுன்னு நினைச்ச படம் வந்து ஐடென்டிட்டி, மலையாளம். யோசிச்சு பாருங்க, மதகத ராஜா இந்த வாரம் கரெக்டா ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆன அடுத்த நாள் வந்து இது மாதிரி வந்து ஹெச்டி பிரிண்ட் அப்படிங்கிறது எப்படி பாருங்களேன். அன்னைக்கு முடிச்சுக்கல, நீங்களே பாத்துங்க. மலையாள மூவி மட்டும் வர மாட்டேங்குது. அத யோசிக்கும் போது எனக்கு பண்ணி மாதிரி டவுட் ஆகுது. இல்ல மலையாள மூவி தான் வந்துச்சுங்க. சூக்ஷ்மதர்ஷினி வந்துச்சு, அப்புறம் இன்னும் 2-3 மூவிஸ் எல்லாம் வந்துச்சு. பரோஸ் வந்துச்சு, மார்க்கோ வந்துச்சு, மார்க்கோ 4Kலயே வந்துச்சு. சரி பரணி, அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை விஜய் படம் அப்டேட், திங்கக்கிழமை சிவகார்த்திகேயன் படம் அப்டேட். ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை நடக்குது எம்புரான் டீசர் லான்ச். ஐயா அதை மறந்துட்டேனே, மெசேஜ் பண்ணணும். ரைட், ஓகே. சிவகார்த்திகேயன் அப்டேட் எதுக்கு ப்ரோ? அவர் February 17 தான பர்த்டேன்னு சொன்னாங்க. SK25 பராசக்தி அந்த அனௌன்ஸ்மென்ட் வருதுன்னு நினைக்கிறேன். SK25 வந்து அடுத்த வாரமே வரும்னாங்க. அது அதிகபட்சம் வந்து திங்கக்கிழமை வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. திங்கக்கிழமை அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஒரு மீம் பார்த்தேன், அது மட்டும் ஷேர் பண்ணட்டுமா ப்ரோ? SK20 சரி ப்ரோ நான் ஒரு மீம் பார்த்தேன், அது மட்டும் ஷேர் பண்ணட்டுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ப்ரோ. நான் வந்து பொங்கல் அன்னைக்கே வந்து இந்த டைட்டில் டீசர் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது சில இஷ்யூஸ்னால வந்து டிலே ஆயிடுச்சு, அதனால தான் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்க. பட் அன்னைக்கு நான் காலையில பொங்கல் அன்னைக்கு காலையில வந்து வேலைக்காரன்ல அந்த கடைசியில எண்டிங்ல ஒரு சாங் வரும்ல, எலி வேலைக்காரான்னு சொல்லி, அது நான் போட்டிருப்பேன். அந்த பாட்டு வந்து என்ன சொல்ல, அது வந்து டைட்டில் ஐயோ சொல்லலாமா கூடாதான்னு எனக்கு தெரியல. சரி நான் எதுவும் சொல்லல. ஓகே, அது நான் அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆமா பாதி சொல்லியாச்சு, மீதி சொல்லலன்னா மண்டையை வெடிக்குதியா, ஃபுல்லா சொல்லுங்கப்பா, இல்லன்னா சொல்லக்கூடாது. டைட்டில் டீசர்ல லாஸ்ட்ல 2-3 டயலாக் வரும்னு சொன்னாங்க. அதுக்கும் இதுக்கும் மேபி வந்து கனெக்ஷன் இருக்கலாம். அத சொல்லுங்க முதல்ல. சூப்பர் ப்ரோ. அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, SK25 சிகிரை சத்யா சிவி படமா இல்லன்னா என்ன இந்த டைரக்டர் வரலையே? சுதா ப்ரோ 25. சுதா கோங்கரா படம். சுதா கோங்கரா படம் தான் ப்ரோ 25. இல்ல என்னன்னா வந்து மாப்பிள்ள இவரு தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டை என்னதுங்கிறக்காக தான் இது. சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்க சுதா கோங்கரா படம் 25வது படம். அடுத்து நடிக்க போற டான் டேரக்டரோட படம் 24வது படம். அதான் அதுதான் 24வது படம். பட் வந்து ஆனா ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் இது போகும். ஏன்னா அவங்க வந்து காம்பினேஷனுக்காக SK25 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணனால மாப்பிள்ள ஆனா போட்டிருக்க சட்டை என்னது? ஜிபியோட 100வது படம் SK25 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். 75வது படம் வாடி வாசல் அப்புறம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, இத்தனைக்கு அது கமிட்மெண்ட் கணக்கு பண்ணி பார்த்தா அது எங்கேயோ மாறி இருக்கும். பட் எல்லாமே காம்பினேஷனுக்காக பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேள்விப்பட்டேன். டான் இந்த சிபி ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் குயிக்கா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ மீன் ஷூட்டிங் நான் சொல்றது வந்து
அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அது அப்படி ஒரு பெரிய ரூமர், ஸ்கேல்னாங்களே பரணி ப்ரோ, பெரிய ஸ்கேல் படம்னாங்க. பெரிய ஸ்கேல் படம்னாங்க. பட் அது வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் நியூ கைண்ட் ஃபிலிம் ஃபார் சிவகார்த்திகேயன் அப்படி இருக்குன்ற மாதிரியும் சொன்னாங்க. அது ஒரு கேரக்டர் மட்டும் அவருக்கு வந்து கொஞ்சம் புதுசா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நல்ல லைனப் வச்சிருக்காரு, இதுல செம்ம லைனப் வச்சிருக்காரு. இது ஆனா குயிக்கா முடிஞ்சிரும், அதனாலதான் வந்து SK25 ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சுதா அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட் ப்ரோ, செம்ம டக்கு 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 சரி எடுக்கிறாங்க. சரி அப்படியே பார்ப்போம். அப்படி அந்த இந்த கணக்கு படியே வச்சுக்கோங்க. பரணி சொன்னது அப்புறம் குயிக்காக முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும், சுதாகர் வர படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும். SK25 24 25 எப்படி ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனா அது 25 கமிட்மெண்ட்னா இல்ல அட்வான்ஸ் வாங்குனதை வச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் சைன் அனௌன்ஸ் பண்ணல. இல்ல நீங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா ஓகேங்களா. அபிஷியல் அனௌன்ஸும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அபிஷியல் அப்டேட் எதுவும் கிடையாது, பூஜை போடல, ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணல. அது எப்படி நம்பர் கணக்கு? சரி ரைட்டு, அவங்க சொல்லிட்டாங்க SK25 இதுன்னு. எங்க பண்ணாங்க அனௌன்ஸ்? போட்டோ ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். டெஸ்ட் ஷூட் SK24க்கு டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டாங்க. டான் டேரக்டர் படத்துக்கா? ஆமா. சரி ரைட். பரணி ப்ரோ மேல பாருங்க. அது எனக்கு புரியல, என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? உங்களை ஒரு வேளை உள்ள புடிச்சு போட்டா நானும் விஷால் ப்ரோ இப்படித்தான் வந்து பார்ப்போம். கடல்லே இல்லையான்ற மாதிரி ஆயிடும். நான் எந்த தப்பும் பண்ணல, ஐ அம் கான்ஃபிடென்ட். பரணி ப்ரோ ஜெயில் போயிருக்கீங்களா இது வரைக்கும்? தப்பு எல்லாம் பண்ணிடுறீங்க, அப்புறமா பண்ணலன்றோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி அட்லீஸ்ட் ஸ்டேஷன் காத்து போயிருக்காங்க கேளுங்க ப்ரோ. சும்மா விஷால் ஒரு கேள்வி கேட்டாரு. இல்ல விஷால் ஒரு கேள்வி கேட்டாரு, பாத்து கேட்டீங்களா பரணி? என்னதுன்னா என்ன கேட்டீங்க? ஜெயில் போயிருக்கீங்களான்னு கேட்டேன். இது வரைக்கும் ஜெயிலர் தான் பாத்திருக்கேன், ஜெயில் போனது இல்ல இல்ல. அப்படி சொல்லுவாங்க. ஜெயில்ல ஒரு படம் இருக்கு, டிவி பிராஸ் படம், போயிருக்கேன்னு சொல்லணும் நீங்க. நான் வந்துட்டு சூரியன் இங்க ஒர்க் பண்றோம்ல, இது விஷயமா ஒரு வாட்டி நான் மதுரை ஜெயில் போயிட்டு ஒரு ஷூட் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு பெரிய ஆச்சரியம் தான், அங்க நடக்கிறது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப ஆப்போசிட்டா நிறைய உள்ளலாம் போல, உள் டீப்புக்கெல்லாம் போல, அந்த என்ட்ரன்ஸு. அப்புறம் இங்க வந்துட்டு மதுரை ஜெயில ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த ஜெயில இருக்கிற கைதிகள்னு சொல்லக்கூடாது, சாரி, சிறைவாசிகள் வந்துட்டு உள்ள விரும்பாண்டி இருந்தாரா? இல்ல விரும்பாண்டிலாம் இல்ல. ஆனா அந்த சிறைவாசிகள் வந்துட்டு ரொம்ப நல்லா, அவங்க ரொம்ப ரொம்ப வருஷம் தண்டனை இருந்து அவங்க கொஞ்சம் கரெக்டா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு நிறைய ஒர்க் பண்றாங்க. அந்த ஒர்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா பிசினஸ் ஆகுது. ஃபர்னிச்சர் ஐட்டம் பண்றாங்க, செடி வளர்க்குறாங்க. பக்கத்துல நம்ப மாட்டீங்க, ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சிறைவாசிகள். அது ஜெயிலுக்கு வெளியே இருக்கு அந்த பெட்ரோல் பங்க். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஜிபி சார் அவர்கிட்ட வந்துட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ஃபுல்லாக பேசி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசைங்க உள்ளே போய் பார்க்கணுன்னு. நடுவில் கூட ஏதோ ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் நீங்கள் ஜெயிலில் 1 டே இருந்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டேன். இல்ல சிரிக்கிறாரு. இல்லண்ணே அங்க எப்படி இருக்கு? இல்ல ஜாதி ரத்னம்னு ஒரு படம் இருக்கும். ஜாதி ரத்னம்ல 3 பேர் உள்ள போவாங்க. அது சாப்பிடலாம் தள்ளி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கரெக்டா செகண்ட் ஹாப்ல அது ரியாலிட்டியில நடக்கும்போது யோசிச்சு பார்த்தேன், ஆசங்கமா யோசனை வந்துருச்சு. சரி, அது சொல்ற திருச்சிலேயே அதே மாதிரி ஒரு சிறை இருக்கு. அந்த சிறை வாசல் பக்கத்துலயே பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்லயே அதே மாதிரி தான் நடக்குது திருச்சிலையும். இந்த ஜெயில் அப்படிங்கிற ஒன்று தான் ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்த நியூஸ் வந்து பார்த்தேன். ஒருத்தர் வந்து 1991 ஸ்டேஷன்ல இருந்து ஜெயில இருந்து தப்பிச்சுட்டாராம். தப்பிச்சுட்டு போய் 34 வருஷம் கழிச்சு இப்ப திரும்ப அவரே வந்து சரண்டர் ஆயிருக்கிறாராம். 61 வயசு என்னமோ ஆகுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவருக்கு சரண்டர் ஆயிட்டாராம். 91 அவர் எஸ்கேப் ஆனதுக்கு இல்ல 91 அவர் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் இப்ப சரண்டர் ஆகும்போது அவரோட போட்டோ இல்ல, ரெக்கார்டு இல்ல, எதுவுமே இல்லையா. அவரே ஒத்துக்கிட்டு நான் இங்க இந்த வருஷம் இந்த தேயில தப்பிச்சு போனேன், ரெக்கார்டு தேடி பார்த்துட்டு பழைய ஆவணங்களை தேடி பார்த்து கண்டுபிடிச்சி ஆமா இவர் தப்பிச்சு போய் ஒரு கைது தப்பிச்சு போய் அவர் லிஸ்ட்ல மிஸ் ஆகுதுன்னு சொல்லி அவரை தூக்கி திருப்பி உள்ள போட்டாங்க. இப்ப பட் மனசை யோசிச்சுப்பாங்களே எதுக்காக போயிருப்பாருன்னு 2-3 காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஈஸியான காரணம், இப்ப 60 வயசுக்கு மேல ஆச்சு, வீட்டுல பார்க்க ஆள் இல்லை, எங்கேயா அனாசிரமத்துக்கோ இல்ல முதியோர் இல்லத்துக்கோ போய் சேர்ந்தோம்னா அப்படின்னா கொடுமைப்படுத்துவாங்க, சாப்பாடு கிடைக்க வராது. இல்ல இப்ப போய் அங்க போய் சொகுசா ரிலாக்ஸா இப்ப வந்து வாரத்துல 2 கறி ஜாலியா சொகுசா இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரா, என்ன காரணம் தெரியல. இப்பெல்லாம் ஜெயில் வந்து ரொம்ப சொகுசா இருக்கு. திருச்சி ஜெயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அங்க நவல்பட்டுக்கிட்ட இருக்கு, இந்த ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடமே பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா, அவ்வளோ இந்த இயற்கை இதெல்லாம் வெளியே ஒரு வசதியோட
பிரம்மாண்டமா இருக்கு. அது மாதிரி அவரு ஆசைப்பட்டு போயிட்டாரான்னு தெரியல. போட வெளி உலகத்துல நம்ம போகணும், சாப்பாடு வேலை செய்யணும், கஷ்டப்படணும், சாப்பிடணும். இங்க அப்படி கிடையாது. 3 வேளைக்கு சாப்பாடு, தூங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கறி கிடைக்குது, எல்லாமே இங்க கிடைக்குது. பாதுகாப்புக்கும் ஆள் இருக்காங்க. நம்மளுக்கு நமக்கு யாராலையும் ஆபத்து இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம உள்ள போய் இருந்துக்கலாம். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் வந்து கூப்பிட்டு காமிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஐடியா பண்ணிட்டாரான்னு தெரியல. எனக்கு நீங்க இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அந்த செய்தியே ஞாபகம் வச்சு, நீங்க பார்த்த செய்தி தான். அப்படி என்ன கேஸ்ல உள்ள இருந்தாரா? அது தெரியலையே. இந்த படத்துல சொன்ன மாதிரி தான். இந்த என்னது சந்தானம் டிக்கல, உனக்கு தண்டனை கிடைச்சி எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 5 வருஷம். எத்தனை வருஷமா நோண்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, ஓகே, அந்த மீமை மட்டும் சொல்லிடுறேன். பர்னி ப்ரோ, உங்களுக்கு தான் அந்த மீம். ஏடிஎம்ல வர மாதிரி நான் இங்க பராசக்தி ஹீரோ பேசுறேன்னு சொல்லி ரஜினி சார் பேசுற மாதிரி அந்த பக்கம் எஸ்கே நானும் பராசக்தி ஹீரோ தான் பேசுறேன்னு சொல்லி ஒரு மீம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. நைஸ் நைஸ் நைஸ். கடைசியில டைட்டிலே அதுவா இல்லைன்னா என்ன ஆகும்? சென்சாரே பண்ணிட்டாங்களாம். அதுவா இல்லைனா ஏங்க நீ ஏற்கனவே டிசப்பாயின்மெண்ட்ல இருக்க, நீங்க வேற திரும்ப. இப்படிதான் நம்ம ஜானின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். அப்ப ரெட்ரோ நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலையா? ஜானிங்கிறது வந்து ரூமர்டு டைட்டில், நிறைய பேர் சொன்ன டைட்டில். இது சென்சார் ரிப்போர்ட்டே வந்துருச்சு. அனௌன்ஸ்மெண்ட் சென்சார் சர்டிஃபிகேட் சிபிஎஃப்சிலேயே இருக்கு, அது ரெக்கார்டில் இருக்கு. அவங்க பதிவே பண்ணிட்டாங்க. எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு டைட்டில். சிவகார்த்திகேயன் படத்துல இது வரைக்கும் நான் வந்து இப்படி ஒரு ஏமாற்றத்தோட ஒரு படம் இது வரைக்கும் நான் இத்தனை படம் ஒரு ஆரம்ப கட்டத்துல இருந்து ஒரு பிடிச்ச ஒரு நடிகராக இருக்கிறாரு. இவ்வளோ ஒரு ஏமாற்றத்தோட ஒரு டைட்டில் ஆரம்பத்திலேயே வந்து நெகட்டிவா நான் வந்து இந்த படத்தை பார்க்குறேன். எனக்கு பர்சனலாக, மற்றவங்களுக்குலாம் சொல்லலை, எனக்கு மட்டும் பர்சனலாக. ஏன்னா நான் வந்து நம்ம நண்பர் ஆக்டர் சொன்ன மாதிரி இந்த விலங்கு படம், விலங்கு வெப்சீரிஸ் இருக்குல்ல, அந்த நண்பர் வந்து நம்ம 2 வீடு தள்ளி, என் வீடு தள்ளி 2 வீடு தள்ளி அவரு. நானும் அவர் ரொம்ப க்ளோஸு. நாங்கள் என் மச்சினோட கிளாஸ்மேட் அவர். சினிமா பற்றி நிறையா பேசுவோம். அவர் ஆரம்ப கட்டத்தில் மெரினா படத்துலலாம் அந்த கொஞ்சம் சினிமாவில் உள்ள அவர் போன புதுசு இந்த நம்ம நண்பர். அதுக்கப்புறம் வந்து கேடி பிளாக் லேடி ரங்கா பண்ணதெல்லாம் வந்து அந்த படத்தில் பாண்டிராஜுக்கு அசிஸ்டன்டேட்டராக ஒர்க் பண்ணார். அதை சிவகார்த்திகேயன் அது ஆரம்ப இடத்துலேருந்து தெரியும். இவரும் ரொம்ப க்ளோஸு, நமக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த பீரியட்லேருந்து சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எந்த படத்துக்கு நான் இதுமாதிரி ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஆனது கிடையாது, வெறுப்பானது கிடையாது. இந்த படத்தை தான் டைட்டில் எனக்கு பேட் இம்ப்ரெஷன் எனக்கு பர்சனலாக, மற்றபடி ஒன்றும் இல்லை. திரும்ப அந்த ரைட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும், வேறு திங்கக்கிழமை அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அப்போ சென்சாரே பண்ணிட்டாங்க, இனிமேல் மாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, அப்படியே இதே ஒரு டாபிக் கேட்கும். இந்த படத்துக்கு இதுதான் கரெக்டான டைட்டில்னு நினைச்சது. அப்புறம் இந்த டைட்டில் அவர் என்ன, இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வைக்காம வேற டைட்டில் வச்சிருக்கலாம் அப்படின்னு தோன்ற மாதிரி 2 படங்களும் சொல்லுங்க. டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. ஆனா பராசக்திக்கு எனக்கு ஒரு கருத்து இருக்கு. பிரகாஷ் ஓகேனா நான் சொல்லலாமா? என்னத்த பர்மிஷன் கேட்டா சொல்ல போறோம், சொல்லுங்க. அது அவங்க ஒப்பீனியன் தான். இது என் ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் மட்டுமே. யாருக்கும் நம்ம கூட்ட போறது கிடையாது. அது மாதிரி உங்களோட எம்ஜிஆர் அண்ட் வணங்கான் மெட்டீரியல் ரிசீவ்டு, டெலிவர் டு தி கன்சர்ன் பார்ட்டி அந்த மாதிரி இருக்கே. சரி ஓகே. இல்ல அந்த பராசக்தி டைட்டில் வந்துட்டு அந்த படம் பேச போற கண்டென்ட் பிளஸ் அது அந்த படம் ஸ்டேஜ் பண்ற அந்த செட்டிங், அதாவது 65 அந்த 60s அந்த டைமுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான டைட்டிலாகவும் ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப பவர்ஃபுல் டைட்டிலாகவும் எனக்கு தெரியுது. நானுமே நேற்று என்னோட ப்ராட்காஸ்ட் சேனல்ல போட்டிருந்தேன். நிறைய பேர் சிரிச்சிருந்தாங்க. அது கேட்கும் போது கொஞ்சம் காமெடியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டிலா எனக்கு தெரியுது. ஆனா பிரகாஷ் அண்ணா சொல்ற ஒரு பாயிண்ட்டும் வேலிடான பாயிண்ட் தான். ஆனா இப்ப அது ரொம்ப ஒரு நார்மல் கல்ச்சர் ஆயிடுச்சுல, பழைய டைட்டில் எடுத்து யூஸ் பண்றது. ஆனா குறிப்பா அந்த டைட்டில், அந்த படம் பேச போற கண்டென்ட், இன்னும் நிறைய கண்டென்ட்டை பத்தி சொல்ல முடியாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான டைட்டில். ஏன்னா உள்ள வந்துட்டு அந்த படம் பேச போற பாலிடிக்ஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டைட்டில். மேபி அது அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல ஏதாவது லைட்டா டீஸ் பண்றாங்களான்னு பார்ப்போம். இது என்னோட முழுக்க என்னோட கருத்து, அவ்வளவுதான். இப்ப அடுத்து மாவீரன் சொன்னதுக்கு வாங்க எல்லாம் சொல்லுங்க. அருணி ப்ரோ நினைப்பாரு டாப் கியர்ல அடிச்சு தூக்குமா? இல்ல எனக்கு என்ன படம் பேச போற கருத்துங்கிறது இந்திய எதிர்ப்புங்கிறது எல்லாம் தெரியும். அதை சொல்றதுக்கு ஒரு யூஸ் சொல்றாரு இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறது. இந்திய எதிர்ப்பு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது இல்ல, அந்த காலகட்டத்துல படம் கொஞ்சம் பொலிட்டிக்கலா நடந்த நிகழ்கால சம்பவங்களை கொஞ்சம் பேச போகுது, அதனால பர்ஃபெக்ட்ன்ற 60 படம் ஓடுமா? ப்ரோ நீங்க பேசுறது விட்டு கேக்குது. நீங்க பேசுறது பிரேக் ஆகுதுண்ணா. இல்ல எந்த படம், யார் கேட்டது படம் ஓடுமான்னு? எந்த படம் வினோத் ப்ரோ?
ரொம்ப அரசியல் சொல்றேன். ரொம்ப அரசியல்னு இல்ல தலைவா. எனக்கு இது என்னோட பர்சனல் தான். அந்த படம் எனக்கு பர்சனலா அந்த படம் பெருசா பயங்கரமா ஓடும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இப்ப இப்ப சில பேருக்கு இருக்கும்ல, நம்ம இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம், நம்ம ஊரை ஒழுங்கா காட்டலையே அப்படின்ட்டு. ஸோ எங்க ஊரை பேஸ் பண்ணி இந்த படம் எடுக்க போறாங்க. அதுக்குள்ள அவ்வளோ பெரிய கதை இருக்கு. மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனே ஏற்பட்ட சம்பவம் இந்த படம் பேச போறது. ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன். இன்னை வரைக்கும் அவருக்கு சிலையே இருக்கு ஆக்சுவலா எங்க ஊர்ல. அந்த சிலையை சுத்தி தான் நாங்களாம் ஓடி விளையாண்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால அந்த கண்டென்ட் பேச போறதுனால அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட். நான் எங்க அப்பா டைம்ஸ்ல காலேஜ்ல படிச்சவங்க எல்லார்ட்டையும் விசாரிக்கிறப்ப அவர் ராஜேந்திரன் அப்படின்றவர் அவரை பத்தி சொன்னது. எங்க ஊர்லயே நீங்க வந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்துல பாக்குறப்ப கரெக்டா எனக்கு ஒரே ஒரு இதுதான், அண்ணாமலை யூனிவர்சிட்டியை நீங்க பேக் ட்ராப்பா வைக்க போறீங்க, அந்த காலேஜை மட்டும் கரெக்டா காட்டிருங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு வேற லெவல் சம்பவம்னு சொல்லக்கூடாது இப்பயே, ரொம்ப டூ ஏர்லி. பட் ஆனா அந்த கண்டென்ட் தெரியுன்றதுனால சொல்றேன், ரொம்ப சூப்பரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கும் ஃபைனலா என்ன, ஏன்னா இப்ப சுதா கொங்கரா எடுக்கிறாங்க, அவங்க இந்த அளவுக்கு ஒரு அரசியல் படம் எடுத்து நம்ம பார்த்தது இல்லை. இதுவே ஒரு வெற்றிமாறனோ ரஞ்சித்தோ தொட்டு இருந்தாங்கன்னா நம்ம இப்பயே ஷுவர் ஷாட்டா இது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுதா எடுக்கிறாங்க அப்படின்றப்ப கொஞ்சம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஆச்சரியமும் இருக்கு, பார்ப்போம். அப்புறம் மேல இந்த ஊர்வசின்னு ஒரு படம் போட்டிருந்தீங்க, எனக்கு பிடிச்ச படம், அது பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காத படம் என்ன ப்ரோ? தலைவா அந்த படத்தை பாரு. ஒரு படம் பிடிக்கும்னா அந்த படம் ஸ்கிரீன் பிளே சூப்பர். என்ன படம் ப்ரோ? இப்ப நீங்க சொன்ன அந்த சத்தியமா அதெல்லாம் தெரியல தலைவா. இந்த வருஷம் முருகதாஸ் படம் இருக்கு. இந்த வருஷமே அடுத்த படம் வருமானு தெரியல, வாய்ப்பு தெரியல. ஏன்னா ரொம்ப பெருசா பண்றாங்க, அது ரொம்ப நிறைய ஒர்க் இருக்கு அதுல. ஷூட்டிங் ஆனா சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமா ஷூட்டிங் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் நமக்கு ஐடியா இல்லை, அதனால அவ்வளவுதான். அப்புறம் இந்த ஊரு சொல்லுங்க. மோஸ்ட் லைக்லி இந்த டிசம்பர் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் பொங்கல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து விஜய் ஃபிலிம் பொங்கலுக்கு வர்றதுன்னா இது டேட் தள்ளி போக சான்சஸ் இருக்கு. ஏன் ப்ரோ அவ்வளவு லேட்டா போறாங்க? பரணி ப்ரோ ஏன் அவ்வளவு தள்ளி போறாங்க? எது 69 விஜய் 69 விஜய் படம் கேக்குறாரு. ஆமா போறாங்கன்னு எனக்கு தெரியல சீரியஸா. ஆனா இந்த படம் எஸ்கே சுதா கொங்கரா படம் ஏப்ரல், அதான் சொல்றேன், அந்த ஏப்ரல் டைம்ல வந்ததுன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சுதா கொங்கரா படம். பாப்போம். நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் என்னது எலெக்ஷன் ப்ரோ இங்க பரணி ப்ரோ தமிழ்நாட்டுல. நெக்ஸ்ட் இயரா? ஆமா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் கடைசில மே ஃபர்ஸ்ட்ல எலெக்ஷன் தமிழ்நாட்டுல. எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் ரிலீஸ் தான் அந்த விஜய் படத்துக்கு கரெக்ட். இல்ல இவங்க அந்த ஒருவேளை வந்து ஏப்ரல் எலெக்ஷன்னால இவங்க அவ்வளோ டிலே பண்ணி எடுக்கிறாங்க, ஐ மீன் டிலே பண்ணி ரிலீஸ் பண்றாங்களான்னு தெரியல. மேபி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நடிகரா விஜய் கொஞ்சம் மறக்க வைக்கணும் ப்ரோ. அது ஒரு 6 மாசம் டைமாவது தேவை. இவங்க ஜனவரியில படம் ரிலீஸ் பண்ணா அது எப்படி ஏப்ரல் வரைக்கும் அதோட டாக் இருக்கும். அப்படியே பின்னாடி எலெக்ஷன்னா அவர் மேல நடிகர்ன்ற பார்வை தான் இருக்கும் அப்பயும். அடுத்த வருஷத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா இருந்துச்சுன்னா ஒரு படம் பார்த்துட்டு அந்த ஒரு இதுல ஜேர்னில ஸ்டார்ட் பண்ணா அது இன்னும் இம்பாக்ட் ஆகும்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ சில நடிகர்கள் வந்துட்டு எனக்கு தெரியாது, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன், அந்த கரெக்டா அரசியல் என்ட்ரிக்கு முன்னாடி சில ஃபிலிம்ஸ் பண்ணது எல்லாமே அந்த ஒரு இது சம்பந்தமா மக்களை காப்பாத்துற மாதிரி இல்ல ஏழை மக்களுக்கு போராடுற மாதிரி அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அரசியல் வந்ததாக கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ ஜான்வரியில இப்படி ஒரு ஃபிலிம் பண்ணா அந்த ஒரு தாக்கம் அப்படியே இருந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அது ஒரு சக்சஸா கொண்டு போகலாம் அடுத்த ஒரு 3 மாசம். இல்ல பரணி ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இந்த படம் பொலிட்டிக்கல் படம் இல்லன்னு நினைக்கிறேன் நான். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இது ஒரு கமர்ஷியல் படம் தான் நினைக்கிறேன். வினோத் வந்து அந்த அளவுக்கு இறங்குவாருன்னு எனக்கு தோணல. விஜய்க்காக ஒரு புரப்பகண்டா படத்தை எடுப்பாருன்னு எனக்கு தோணல. அவங்க அந்த சினிமாவை மட்டும்தான் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. தெரியல, பாப்போம், வெயிட் அண்ட் சாரி விஷால் ப்ரோ சொல்லுங்க. தலைவா இல்ல தலைவா நீங்க சொல்றதுதான். ஆனா இப்ப இது சினிமாக்கு எடுப்பான்னு தோணுது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று வந்துச்சுல, வெறும் தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட், அதுவே ரொம்ப பொலிட்டிக்கலா தான் இருந்துச்சு. த டார்ச் பியரர் ஆஃப் ஏதோ ஒரு சம்திங்லாம் இருந்துச்சுல்ல, தீபந்தத்தை கையில வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இது வந்துட்டு கமல் சாருக்கு பண்ண கதைன்னு சொன்னாங்களா. கமல் சாருக்கு பண்ண கதை அது பயங்கரமா
அரசியல் இருக்கிற கதை. அரசியல் இருக்கிற கதைனா அதுவும் ஒரு ஆர்மி பேக்ட்ராப்ல அரசியல் இருக்கிற கதை. ஏன்னா அந்த டைம்ல கமல் சார் வந்து ஷூட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாரு. அந்த வீடியோ எல்லாம் வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் தலைவன் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிறான். அதுவும் அதான் தலைவன் இருக்கின்றானா. தலைவன் இருக்கின்றான் அவர் ரொம்ப நாளாங்க அவர் உதயநிதி சார்கிட்ட கதை சொல்லி அவரு உதயநிதி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இவர் டைரக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த படம். அதுதான் தேவர் மகன் 2ன்னு சொன்னாங்க. அதுலதான் வடிவேல் நடிக்க போறாரு அப்படின்ட்டு கமல் 60ல வடிவேல் வந்து பேசுறப்ப கோபிநாத் சொல்லுவாரு அடுத்த படம் கமல் சாரோட வடிவேல் சார் பண்றாரு அப்படின்ட்டு. அந்த படம் தான் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்துட்டு விஜய் சேதுபதியோ ஃபகத் ஃபாசிலோ யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த கதையை தான் தலைவன் இருக்கின்றான்னு சொன்னாங்க. அதே கதை தான் வினோத்துக்கு இது பண்ணாரா அப்படின்றது தெரியல. ஆனா அந்த தீப்பந்தம் இதெல்லாம் பாக்குறப்ப கமல் சாருக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, அதே மாதிரி இருக்கு ரிசம்பிளன்ஸ். ஆனா இப்பதான் நம்ம அதெல்லாம் இல்ல பகவந்த் கேசரின்னு பயமுறுத்துறாங்களே. ஆனா வினோத் பகவந்த் கேசரி எடுக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, பாப்போம். அரசியலை பத்தி லேசா ஆரம்பிச்சால் பிரகாஷ் ப்ரோ அப்படியே எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஆஃப் ஆயிடுறாரு. யாரா இங்க சபதம் பட்டது? நான் இல்ல அப்படின்னு மனம் கொத்தி பறவையில யார் யார்டா சபதம் பட்டது? மோடு முட்டி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருவாரு. நாளா இல்ல. நான் இன்னைக்கு இந்த படம் பார்த்தேன் ப்ரோ. அது கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன், அங்கங்க எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சரி இன்னைக்கு பார்க்கலாமே, எப்படியுமே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகல. இந்த படம் பார்த்தேன், கழக தலைவன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வீக்கஸ்ட் ஃபிலிம்னாங்க. அவரு மகிழோட படத்துல வீக்கஸ்ட் ஃபிலிம் நாங்க ரிலீஸ் ஆனப்போ இன்ட்ரோல் போர்ஷன்லாம் ஒரு 20 நிமிஷம் அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் வேற லெவல்ல இருந்துச்சு. மொத்த படமே வேற லெவல்ல தான் இருந்துச்சு எனக்கு என்னமோ. அது இவரு இல்லாம உதயநிதி இல்லாம வேற யாருன்னா நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்தது, ரீச் ஆயிருக்கும். கரெக்ட், 100% எனக்கு அதான் சிவகார்த்திகேயன் தோணுச்சு எனக்கு. கரெக்டா சிவகார்த்திகேயன். ஆனா அந்த இன்டர்வல் அதான் நீங்க சொன்ன அந்த மெட்ரோ சீன் வந்து வேற லெவல் இருந்தது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் அன்எக்ஸ்பெக்டா இது பண்ணிருப்பாங்க. ஆமா, அப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷனும் வேற லெவல். அது ஒரு 4 பேருக்கு மேல வந்தா ஓடிரு நம்ம தாத்தா சொல்லுவார்ல சின்ன வயசுல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. உண்மையான நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி நமக்கு கிளாஸ் எடுத்துப்பாரு மகி. ஆனா அவரு நல்ல எலிவேஷன் நல்லா பண்றாரு. கடவுளை விட நல்லா இருக்கும். அந்த அவங்க 2 பேர் சண்டை போடுவாங்க, அதுவும் நல்லா இருக்கும். இது போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆமா, யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே விடாமுயற்சிக்கு போங்க, நல்ல வைபா இருக்கும். சரி, நீங்க மாவீரன் ஒண்ணு கேட்டீங்கல்ல, அதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, அடுத்தடுத்து ஆன்சர் பண்றோம். எனக்கு இந்த படத்துக்கு இதுதான்ப்பா கரெக்டான டைட்டில்னு தோணுது நிறைய இருக்கு. ஆனா நான் நாடோடிகள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நாடோடிகள் அதாவது லவர்ஸ்னாலே கூட்டிட்டு ஓடுறதுதானே வழக்கம், அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும். அதை பேஸ் பண்ணி நாடோடிகள்னு வச்சிருப்பாங்க. அதுவும் அது ஊரா ஓடுறதாலே அந்த பழைய காலத்துல இந்த போர்டு, அது ஊர் பேர் போட்டுக்கணும், அது என்ன போர்டுன்னு சொல்லுவாங்க? உங்களதான் ஓஜா போர்டா? எங்க நேம் போர்டுங்க, ஊருக்கு டெஸ்டினேஷன் அந்த பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. சும்மா சொன்ன தலைவா, சொல்லு தலைவா. அந்த இதுல வச்சிருப்பாங்க. நாடோடிகள் அந்த படத்துல கரெக்டா டைட்டில். அப்புறம் இந்த படத்துக்கு அது படமே நான் மறக்க வேண்டிய படம். அது இது டைமண்ட், அது கடிமண். அப்புறம் இந்த படத்துக்கு இதை விட ஆடுகளம் படக்குள்ள அந்த படம் கிளைமேக்ஸ் பாக்குறப்ப எனக்கு விஸ்வாசம்ன்ற டைட்டில் அதுக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் டாப் 5. அப்ப அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப நேரம் தூங்கவே இல்லை, அந்த கிளைமேக்ஸை யோசிச்சுக்கிட்டு தான். இவனுக்கு என்னடா அவ்வளோ விசுவாசம், நானா இருந்தா உண்மையை சொல்லியிருப்பேன், உண்மையை சொல்லிட்டு அந்த ஊர்லயே வாழ்ந்துருக்கலாமே, எதுக்கு ஊரை விட்டு ஓடணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. விஸ்வாசம்ன்ற டைட்டில் அந்த படத்துக்கு கரெக்டா இருக்குமோன்னு தோணுச்சு இந்த டைட்டிலை விட. இந்த மாதிரி யாருக்காவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. எனக்கு டைட்டில் எதுக்குடா இந்த படத்துக்கு அப்படின்னா, எனக்கு அட்லியோட ராஜாராணியை தவிர்த்து எல்லா படமுமே ஏன் இப்படி டைட்டில் வைக்கிறாரு, சம்மந்தமே இல்லாம வைக்கிறாரு அப்படின்ட்டு தோணும். ஆனா அது ரொம்ப மாசான டைட்டில்ன்றதுனால ஒரு ரீச் ஆயிடுது. எனக்கு உண்மையாலுமே தெரியும் மெர்சல்லாம் எதுக்கு வேற டைட்டில் வச்சிருக்கலாங்க பயங்கரமா. பிகிலாவது அவர் கேரக்டர் நேம் பிகில். ஆனா தெரியும் மெர்சல்லாம் எதுக்கு அப்போதைக்கு ட்ரெண்டிங் வேர்டை பிடிச்சி வச்சிருக்காரு. பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்ல, பயங்கர கேட்சி ஆயிடுச்சு அது. ஆனா எனக்கு அது தோணும். ஆனா கரெக்டான டைட்டில் அப்படின்ட்டு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. மேபி ஆள வந்தான்னு சொல்லலாம், டக்குன்னு ஞாபகம் வருது. ஆளவந்தான் எதுக்கு வச்சிருக்க கூடாதுன்றீங்களா? இல்ல, அந்த படத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டைட்டில்ன்றேன். ரீசன்ட்லனா ஆளவந்தானுக்கு ரீசன் கேக்குறாரு. ரீசன் கேக்குறீங்களாண்ணா?
ஆனா இல்லைன்னா அது வந்துட்டு கமல் சார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அது கமல் சார் வந்துட்டு ஏற்கனவே எழுதின ஒரு கதை. அதாவது அந்த குமுதமோ குங்குமமோ எதுலயோ வந்திருக்கு போல அப்ப. தாயம். ஆமா தாயம். ஆமா அதுல அதுல வந்த கதை தான் அது. ஸோ இப்போ என்னன்னா சுரேஷ் கிருஷ்ணாட்ட டைரக்ஷன், அவர் தானே டேரக்டர். அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஒன்னு அது 2 கேரக்டர் இருக்கு சுரேஷ். ஒன்னு வந்துட்டு அனிமல், இன்னொருத்த வந்துட்டு ட்ரெயின்ட் அனிமல் அப்படின்ட்டு சொன்னாராம். இதான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாராம். ஸோ அந்த அனிமல் அப்படின்ற கேரக்டரை வச்சு இன்னொன்று அந்த மொட்டைக்கம்மல் இருக்காருல்ல, அவர் எந்த டைம்ல என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, ரொம்ப டார்க்கான ஒரு ஜோன்ல இருப்பார்ல, அதனால அந்த ஆளவந்தான் அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா அவன் தன்னையே தன்னை ஒரு கிங்கா தான் பாவிச்சுப்பான். நான் தான் எல்லாமே. கூட அந்த அண்ணன் கம்மலை வந்துட்டு அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கொலை பண்ண தான் போவான். பட் ஆனால் அவன் வே ஆஃப் அவன் அப்ரோச்சிங் லைஃபே வந்துட்டு நான் தான் ஐ எம் த பெஸ்ட் அண்ட் ஐ எம் த கிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த கடவுள் பாதி மிருகம் பாதி சாங் எல்லாமே வரும். அதனால ஆளவந்தான் டைட்டில் பர்ஃபெக்ட்னு தோணுது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தசாவதாரமும் ரொம்ப பர்ஃபெக்டான டைட்டில் நினைக்கிறேன். அந்த டைம்ல பர்ஃபெக்ட் டைட்டில். அதை தவிர வேற எந்த டைட்டில் அதுக்கு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. வேற எந்த டைட்டிலுமே மைண்டுக்கு வராத ஒரு டைட்டில்னா தசாவதாரம் படத்துக்கு வேற எதுவுமே யோசிக்க முடியாதுங்க. வேற என்னங்க வைப்பீங்க அதுக்கு? ஒண்ணுமே வைக்க முடியாது. பர்ஃபெக்ட் டைட்டில்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். வேற யாராவது பிரகாஷ் நீங்க சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவீங்க. டைட்டில வச்சுட்டு அத சுத்தி கதையை பின்னிருக்காங்க. ஆமா ஆமா கரெக்ட், அப்படிதான் பண்ணாப்ல. ப்ரோ மிஸ்யூன்னு ஒரு படம் வந்துச்சு ப்ரோ, அந்த படம் டைட்டில் ஓனாய மாட்டுக்குட்டிமா தலைவா? இல்ல ப்ரோ, மிஸ்யூன்னு ஒரு படம். மிஸ்யூ ஓகே ஓகே. சாரி, மிஷ்கின்னு காதுல வந்துருச்சு. சாரி. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்துச்சு படத்துக்கும் பேருக்கும். கரெக்டான டைட்டில் லவ் யூவா? சொல்லுங்க ஏதாவது அந்த மாதிரி. தெரியல ப்ரோ, கரெக்டா யோசிக்க முடியல. எனக்கு வந்து ப்ரோ யார சொன்னாலும் ஓகே. லவ்வர் டைட்டில் கூட நல்லா இருக்கும் அந்த படத்துக்கு. ஓகே ப்ரோ, நான் சொல்றேன். கேக்குதா? சொல்லுங்க, அப்புறம் வேற யாராவது சொல்லிடுவாங்க. துப்பாக்கி ப்ரோ. எனக்கு அந்த படத்துக்கு அந்த டைட்டில் வச்சிருக்க பதிலா ஹிந்தியில ஹாலிடேன்னு வச்சாங்க பாத்தீங்களா, பெர்ஃபெக்ட் டைட்டில் அதுதான். ஏன்னா ஹாலிடேக்கு தான் வருவாரு மொத்த படமும். அதை எனக்கு அது ஃபர்ஸ்ட் துப்பாக்கி வைக்கும்போது மாசா தெரிஞ்சிச்சு. பட் எனக்கு அந்த அக்ஷய்குமார் ஹாலிடேன்னு டைட்டில் வச்சோனையுமே எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. உண்மையாலுமே அந்த படத்துக்கு துப்பாக்கிங்கிறத விட ரொம்ப ஆப்டான டைட்டில் ஹாலிடே தான். எனக்கு ஒரு சொன்ன இதுவும் ஞாபகம் வருது. சென்னை 28 கீழே ஒரு அதை விட்டு அதுக்கு கீழே ஒரு டேக் வரும், இந்தியன் சோல்ஜர் நெவர் ஆஃப் டியூட்டின்னு கீழே ஒரு டேக் வரும். ஆனா அவர் சொன்ன மாதிரி ஹாலிடே பர்ஃபெக்ட் டைட்டில். சென்னை 28 அதுக்கு வேற டைட்டில் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. வேற ஆப்டான டைட்டில் அந்த படத்துக்கு, ரொம்ப பர்ஃபெக்டான டைட்டில். அதே மாதிரி ரொம்ப ஆப்டான டைட்டில்னா உத்தம வில்லன் தான். அப்படி வாங்க வலிக்கு. அஜித் குமார் ப்ரோ, இந்த இடத்துல இன்னொரு ட்ரிவியா சொல்லிடுறேன். அக்ஷய்குமார் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு வகையில கொலசாமி. ஆமா ஆமா. எப்படி சொல்லுங்க? அந்த படத்துக்கு வேணான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் புக் பண்ணது அவரு தானே. அதுக்கப்புறம் எங்கேயோ சுத்தி அதே விட இன்னொரு கொலசாமி இருக்காரு. பிளாக் பஸ்டரா இருந்தாலும், ஆமா கில்லி என்னதான் பிளாக் பஸ்டரா இருந்தாலும் அது ரீமேக்குங்கிற டேக் ஒட்டிட்டு இருக்கு. இந்த துப்பாக்கி மேலே அந்த டேக் வந்திருக்கும். நல்ல வேலை உங்களுக்கு எப்படியோ அது ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்துருச்சு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் மிஸ்டர் மணிரத்னம் சார் தான். இந்த ஸ்டோரி என்னது? இல்ல ப்ரோ, அந்த டைம்லயே பொன்னியின் செல்வனுக்கு மகேஷ் பாபு அவங்க எல்லாம் புக் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் உடனே டிராப் பண்ணங்கிறது இமீடியட்டா வந்து உயர் மூதர்ஸை கான்டாக்ட் பண்ணது. பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொல்ல மாட்டாரு. ஆனா நீங்க சொல்லுங்க ஏதாவது. அதே நேத்து ஏதோ லாஸ்டா முடியும் போது ஏதோ அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ. அப்டேட் கொடுக்கல, சனிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் சுகுமார் ப்ரோ சொல்லியிருந்தாரு, அதை சொல்லியிருந்தோம். அதை சொல்லிட்டாரு ஸ்டார்டிங்லேயே. நாளைக்கு மணிகண்டன் வந்தாலும் வருவாரு ஸ்பேஸுக்கு, வரதா சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு காலைல கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இருக்கிறாரு. நாளைக்கு நம்ம ரெகுலர் லிசனர்ஸுக்கு ஒருவேளை வந்தா அது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன், அவ்வளவுதான். ப்ரோ நீ சொன்னதை வச்சு நான் கூட மகிழ கீழே கூட்டு வருவேன்னு நினைச்சேன் ப்ரோ. என்ன ப்ரோ நீ சாட்சியோட பேசணும். இல்ல ப்ரோ, நீ எது சொன்னாலும் எனக்கு விடாமுயற்சி கூடயே தான் கனெக்ட் ஆகுது. அதனாலதான் அப்படி யோசிச்சேன். யாராவது ப்ரோ கூப்பிட்டாங்களே, சொல்லுங்க.
அண்ணா இல்லண்ணா நீங்க அந்த டைட்டில் சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுதுண்ணே, சொல்லுங்கண்ணே. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ நான் நிறைய தடவை அதை பத்தி பேசியிருக்கேன். ஆனா ஒரு பெஸ்ட் டைட்டில் இந்த படத்துக்கு என்ன அப்படின்னு என்னால யோசிக்க முடியல. நிறைய படங்கள் யோசிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. பொருந்தாத டைட்டில் வந்து நிறைய இருக்கு. இந்த படத்துக்கு எதுக்கு இந்த டைட்டில் அப்படின்னு நிறைய படத்துக்கு பொருந்தாத டைட்டில்லாம் நிறைய இருக்கு. பட் பெஸ்ட் இந்த படத்துக்கு அப்படின்னு நிறைய டைட்டில் சொல்லியிருந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, பொருந்தாத டைட்டில் நிறைய இருக்குன்னு சொன்னீங்களா, எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க. அது நிறைய இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க மெர்சல் ஒண்ணு, சரி கூட பரவாயில்ல. ஆனா மெர்சல் வந்து ஏன் வச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு விளக்கமா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அப்போதைக்கு அந்த ஜல்லிக்கட்டு ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, வச்சுட்டாங்க. பாடிவாசலுக்கு செல்லு அப்படின்னு சொல்லி மெர்சல் இருசல் சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல. அது மாதிரி நிறைய டைட்டில் இருக்கு பொருந்தாத டைட்டில். எனக்கு விவேகமே பொருந்தல. என்னதான் இந்த ஒரு ஸ்பைத்தர்ல இருந்து போட்டீங்க, அதுக்கு போய் விவேகம் டைட்டில் வச்சுக்கிட்டு அது 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 வேற பாண்ட் டிசைன் பண்ணது அந்த கோபி பர்சனா நிறைய காண்ட ஏற்றி விட்டாரு. வி போடுறதுக்குள்ள விக்கு பேர லீ மாதிரி இருக்கும். அந்த வி நிறைய பேர் போன் நம்பர் அதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லி அந்த போன் நம்பர் உட்காந்து டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. கால்குலேட்டர் பாயிண்ட் தானே ப்ரோ? கால்குலேட்டர்ல வர நம்பர் இதுதானே? ஆமா ஆமா. அது என்ன அந்த பாண்ட் வந்து கடைசி இந்த டைம் பாம் வந்து இந்த டைம் டியூரேஷன்ல வரும்ல, அதுக்காக வச்சிருப்பாரு அது மாதிரி ஒரு பாண்ட். சும்மா அந்த பாண்ட்ல வந்து லீயும் தெரியாது வீயும் தெரியாது. அது படிக்க தெரியாம படிச்சா லிலே லிலே எப்படி வரும்னா லிலேகம் அப்படின்னு வரும். விவேகங்கிறது விஏ தெளிவா போட்டிருக்க மாட்டாரு. வெறுப்பா எனக்கு அந்த டைட்டில் பாண்ட்லயே ரொம்ப குழப்பம் வந்து பிடிக்காத டைட்டில், பாண்ட் பிடிக்காத டைட்டில் பொருத்தமா இருக்க பிடிக்காதுன்னா எனக்கு வந்து விவேகம். அது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. எனக்கு இப்ப பொல்லாதவனு ஞாபகம் வருது. அந்த படத்துக்கு வெற்றிமாறனுக்கு அந்த டைட்டில் பிடிக்கல, அது வேற விஷயம். எனக்குமே அந்த டைட்டில் தெரியல, இப்ப நீங்க சொன்னோன்னு ஞாபகம் வருது. நல்லா தானே ப்ரோ இருக்கு, கரெக்டான டைட்டில் தானே அது. இல்ல ஃபர்ஸ்ட் அவர் இரும்பு குதிரை வைக்கணும்னு ஆசைப்பட்டார், ரைட். ஆனா தனுஷ் கேரக்டருக்கு அது ஆப்டா இருக்குல்ல. இல்ல அது கரெக்டான டைட்டில் தான். ஏன்னா வந்து அப்ப வந்து இவங்க வந்து ரஜினி பட டைட்டில் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ரஜினி படம் 30 படம் டைட்டில் ரீயூஸ் பண்ணிட்டாங்க. 31 படம் சொல்ல போனா 31 படங்கள் ரஜினி படங்கள் டைட்டில் ரீயூஸ் பண்ணிட்டாங்க. அந்த கட்டத்தில் அதெல்லாம் ஆரம்பிச்ச புதுசு. அது தனுஷே வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. தனுஷ் அந்த ரஜினி படம் டைட்டில் ரீயூஸ் பண்றது அது நிறைய படம் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க. இது வரைக்கும் மொத்தம் 31 படங்கள் வந்து ரஜினி பட டைட்டில் ரீயூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து வெற்றிமாறனுக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவ்வளவுதான். நம்ம டைட்டில் ரீயூஸ் பண்றத புதுசா பொருத்தமான டைட்டில் வச்சிருந்துருக்கலாம். அந்த டைட்டில் இரும்பு குதிரைன்னு சொல்லி அதுக்கப்புறம் படமே அதர்வா படம் வந்துச்சு. ஐயோ டாங்லி எல்லாம் நடிச்சிருந்தாரு. ரொம்ப எதிர்பார்த்து போனேன், வெறுத்து போய் வந்தேன். தலைவன் ஜி மட்டும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருக்க மாட்டாரு. அந்த படத்துல எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், அந்த டுக்காட்டி பைக் எல்லாம் ஓட்டுவாப்ல அதர்வா. அதுவும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பைக் பிடிக்கணும்னு டுக்காட்டி பைக் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. அதான் சீனு மறந்து போச்சு, இஃப் ஐ எம் நாட் ராங். வாங்கி கொடுப்பாங்க ப்ரோ, அவர் பைக்கே அவருக்கு வாங்கி கொடுப்பாரு. ஆல்ரெடி அவரோட பைக் தான் அது, நிப்பாட்டி வச்சிருப்பாரு ரொம்ப நாளா. ஆனா டாங்லி எதுக்குங்க சம்பந்தமே இல்லாம அந்த படத்துல அப்புறம் ஏன் கூட்டு வந்தாங்க? அப்ப ஒரு பீக்ல இருந்ததுனால வந்துட்டாரோ? படமே எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல, சம்பந்தமே இல்லை. ராஜபாண்டியன் ப்ரோ ஏதோ கை தூக்குறாரு, சொல்லுங்க தலைவா. ஹாய் ப்ரோ. ப்ரோ இந்த குடும்பஸ்தான் படம் நல்லா இருக்குன்னா இங்க ஓவர்சீஸ்லாம் ரிலீஸ் இல்லையா ப்ரோ இந்த படம்? அதான் ப்ரோ நானும் கேட்டேன். ஃபர்ஸ்டே அவர் சொல்லிட்டாரு பதில் அது கிடையாது ஓவர்சீஸ் இந்த படம். இந்த கிடையாது ஓவர்சீஸ்ல கிடையாது. அதுக்கு மார்க்கெட் வரணும்னு சொல்லுவாங்க அவரு. கொஞ்சம் லிமிட்டடா ரிலீஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட் இல்லாதனால. அதை பத்தி முன்னாடி பேசியிருக்கோம், டீட்டெயிலா இது பண்ற பார்த்துக்குவோம். அடுத்து வந்து பொருத்தமான டைட்டில்னு சொல்லி வந்து ஒரு யோசிச்சிருந்தேன்னா ஒரு டைட்டில் இருக்கு. என்ன டைட்டில்னா அந்த படம் அந்த இடத்துல முடிச்சிருந்தாங்கன்னா பொருத்தமான டைட்டில். எப்படின்னா வந்து வெந்து தணிந்தது காடு இருக்குல்ல, அந்த வெந்து தணிந்தது காடுல கிளைமேக்ஸ்ல துப்பாக்கி வச்சுட்டு போவார்ல சிம்பு, அப்படி வச்சுட்டு போகும்போது படம் முடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப 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 பொருத்தமான டைட்டில் அதான், வெந்து தணிந்தது காடுன்னு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா அவர் போய் ஒரு இடத்துல சாப்பிட்டான பிரச்சனை, அவர் போய் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி அடிக்கடிலாம் உள்ள போய் கேங்ஸ்டர் மாதிரி ஆகிற மாதிரி போய் ஏகப்பட்ட கொலைகளை பண்ணி போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி தணிஞ்சு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். வெந்து தணிந்தது காடுன்னு பொருத்தமான டைட்டில் இருந்திருக்கும். ஆனால் கடைசியில் அவங்க பார்ட் 2 ஆசையில் பார்ட் 2 மோகத்தில் அந்த டைட்டில் அவங்களே கெடுத்து கதையும் கெடுத்து ஒரு எபிக்காக வேண்டிய படத்தை அவங்களே வந்து வீணாக்கி விட்டாங்க அந்த படத்தை. கரெக்ட் ப்ரோ, நீங்க சொன்ன இடத்துல முடிச்சிருந்தா அந்த டைட்டில் கரெக்டா இருந்தது.
கடைக்குட்டி சிங்கம் ரொம்ப ஆப்டான டைட்டிலா தெரியுது, இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. கமர்ஷியல் படம் போவாங்க. நான் சொன்ன கதைக்கு ஏற்ற மாதிரி இப்ப நேர்கொண்ட பார்வை ரொம்ப பொருத்தமான டைட்டிலா இருக்கும். அந்த பர்ஃபெக்ட் டைட்டில். ஆமா ஆமா. ஏன்னா பாரதியாரோட அந்த வரிகளும் அந்த அந்த தலைப்புக்கு அவங்க சொல்ல வர கதைக்கு சொல்ல வர ஒரு விஷயமும் ஒன்று இருக்குல்ல, அது முக்கியமா ஒரு சீன்லயே வரும். அவங்க வந்து ஸ்ரதா ஸ்ரீநாத் வந்து அந்த அவங்களோட அந்த இதை வந்து மேல முகத்தை மூடிட்டு வருவாங்க. அஜித் வந்து அதெல்லாம் பண்ண நேராக அதை இழுத்துட்டு போக சொல்லுவாரு. நேர்கொண்ட பார்வை அப்படின்னு மாதிரி யாரா இருந்தாலும் என்ன இருந்தாலும் கரெக்டாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயமா சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமான டைட்டில். இது மாதிரி நான் சொல்றேன், கதைக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல்லாம் பார்க்காதீங்க, கதைக்கு ஏற்ற மாதிரி காதல் படத்துக்கு காதல் அது ரொம்ப காதல் கொண்டு காதல் கொண்டே இல்ல, காதல் படமே ரொம்ப சிம்பிளா காதல்ங்கிற சுத்தி ஒட்டுமொத்த டைட்டிலும் பொருத்தமா போகிற மாதிரி ஒரு கதை காதல். அது மாதிரி பிரகாஷ் அண்ணா எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அத்தனை வருஷமா காதல்னு ஒரு டைட்டில் வைக்காம இருந்திருக்காங்க பாருங்க தமிழ் சினிமால. அதான் வெறும் சிம்பிளா இருந்திருக்குங்க. அப்பெல்லாம் என்னன்னா காதல் கோட்டை, காதல் தேசம், காதல் மன்னன், காதலுக்கு மரியாதை, அந்த காதல் விளையாட்டு, ஏகப்பட்ட படம் காதல் காதல், முன்னாடி காதல் பின்னாடி காதல், ஏகப்பட்ட காதல், வாலிப காதல்ல இருந்து அந்த காதல் இந்த காதல், காதலன், பரிசு, கலாப காதல், சென்னை காதல், காதல் வைரஸ், காதல் சடுகுடு, அவள இருந்து காதல்ங்கிற காதல் கிறுக்கன். இல்ல அஜித் எப்படி டைட்டில் எப்படி இத்தனை வருஷம் விட்டு வச்சிருக்காங்க, இத்தனை வருஷ காலகட்டத்துல துணிவு அப்படிங்கிற டைட்டில் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். கரெக்ட். ஆமா, பிரேமமே எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அண்ணா ஆட்டோகிராஃப் ஆப்டான டைட்டில் நினைக்கிறீங்களா பிரகாஷ் அண்ணா? ஆட்டோகிராஃப் எப்படி உங்களுக்கு கேக்குதா? பயோகிராஃப்னு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பயோகிராஃபி பிரகாஷ் அண்ணா விட்டு விட்டு கேக்குதுண்ணா, எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குதா அவர் பேசுறது? ஆமா ப்ரோ, கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு பிரகாஷ் ப்ரோ பேசுறது. இல்லங்க, வெள்ளிக்கிழமை நைட்டு கொஞ்சம் வெளில வந்திருப்பாரு, விடுங்க. எல்லாருமே எல்லா நேரம் பேசுறது அப்படி கேக்குதா? இல்லண்ணா இப்ப நடுவுல எப்படி கேட்டுச்சுண்ணா? இல்ல அப்ப இப்ப கடைசியா ஏதோ சொன்னீங்களா ஆட்டோகிராஃப்க்கு அவர் கேட்டதுக்கு. அப்படி ஆட்டோ பயோகிராஃபி வச்சிருக்கலாம்னு. ப்ரோ ராட்சசன் கரெக்டான டைட்டில் கேக்குதா? கேக்குது பாஸ்கர் ப்ரோ சொல்லுங்க. இந்த அங்காடி தேர் கூட டைட்டில் கரெக்டா இருக்கும் ப்ரோ, அந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடா வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, சூப்பர் டைட்டில். ஆமா ஆமா, அதே மாதிரி பொருந்தாத டைட்டில் தலைவா. சொல்லுங்க தலைவா. ஆமா 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 ஆமா, பொருந்தாத டைட்டில் வந்து எனக்கு வந்து பையா தோணும் அப்பப்ப. எதுக்கு இந்த படத்துக்கு பையான்னு ஒரு டைட்டில் வச்சாங்க? கரெக்ட். எதுக்கு அந்த மீனிங், அது என்ன மீனிங்னு தெரியல. ஒருவேளை வடக்கு சைடே போறதால பையா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதான் லிங்கசாமி ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருப்பாருன்னா, சும்மா ஒரு ஜாலியா ஸ்டைலா, ஆனா நிஜமா அந்த படத்துக்கு வேற ஏதாவது நல்ல டைட்டில் யோசிச்சிருக்கலாம் தான் அவங்க. அதே மாதிரி சொன்னது பாத்தீங்களா, அவர் வடக்கு வந்து அதனால பையானா பேரா. என்னங்க இது ப்ரோ? ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். சொல்லுங்க ப்ரோ. ஒரு வாட்டி நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்க ப்ரோ, நீங்க விட்டு விட்டு வருது உங்க வாய்ஸ். இப்போ ஓகே ப்ரோ? இப்போ ஓகே ப்ரோ. நேற்று அந்த டைட்டில் ஃபாண்ட் கேட்டிருந்தீங்கல்ல, எந்த டைட்டில் ஃபாண்ட்? எனக்கு வந்து மஞ்சுவல் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைட்டில் ஃபாண்ட்லயே அந்த கதை வந்து அப்படி கொஞ்சம் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த கீழே இருந்து ஒருத்தர் வந்து மேல எல்லாரும் தூக்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபாண்ட். அது நல்லா இருக்கும். அப்புறம் வந்து கரெக்டான டைட்டில் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருந்தீங்க நேற்று. அது நேற்று ரெக்வஸ்ட் கொடுத்தது பேச முடியல. எனக்கு வந்து ஆவேஷம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டா அந்த பார்க்கு முடிச்சுட்டு அவன் வெளியே வருவான்ல, அது செமையா இருந்துச்சு. இதுதான் ப்ரோ சொல்லுவாங்க. அந்த வேற எதுவும் இந்த மஞ்சுபால் பாய்ஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு விஜய் டிவில போட்டாங்கல்ல, டைட்டில் என்ன போட்டாங்கன்னு பாத்தீங்களா? தெரியல, மஞ்சு மேல் பாய்ஸ்ன்னு போட்டாங்க ப்ரோ. புரியல. மஞ்சு மேல் பாய்ஸ்ன்னு போட்டானுங்க, மீமா போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தே டைட்டிலா வச்சுட்டானுங்க. ஓ மஞ்சு மேல், அதான் மஞ்சு மேல பாய்ஸ். சரி, என்ன பரணி ப்ரோ என்ன அமைதியாயிட்டாரு ப்ரோ? கல்லூரி கூட நல்லா இருக்கும் ப்ரோ டைட்டில். அது தமிழ்நாடு அந்த படமும் நல்லா இருக்கும் அந்த டைட்டில் கூட. என்ன நான் சும்மா கேட்டுட்டு இருக்கேன் எல்லாம் பேசுறது. சரி ப்ரோ, எதிர்நீச்சல் டைட்டில் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல டைட்டில் தான். மான் கராத்தே விஷால் பேசுறாருன்னு நினைக்கிறேன், எதுவும் கேட்க மாட்டேங்குது. மான் கராத்தே ஓகே.
விஷால் ப்ரோ மைக் ஆன்ல இருக்கு, பேசுறாரா எதுவும்? கேட்க மாட்டேது. அவர் பேசாரு நினைக்கிறேன், ஆன்ல தான் இருக்கு, கேட்க மாட்டேது எதுவுமே. ஆமா, அவர் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்க மாட்டாரு, கேட்கல போல. போயிட்டாரு நினைக்கிறேன். போயிட்டாரு அவரு. நான் மாவீரன், இன்னைக்கு எப்படி போயிடுச்சு பேசலாம்? இன்னைக்கு நான் ரொம்ப கம்மியா தான் ப்ரோ போனேன். அப்படியா? வந்தாரு விஷால். நீங்க மாவீரன், நீங்க மேரிடா மாவீரன்? நீங்க இல்ல ப்ரோ. பண்ணாமே இருங்க, நல்லதுதான். பண்ணவங்க தான் இதையே சொல்றீங்களே. மேரிடா இருந்தா எப்படி காலையில இருந்து ஃபுல்லா ஸ்பேஸ்லயே உட்காந்துருப்பாரு நைட் வரைக்கும்? விஷால் ப்ரோ கைய காட்டிக்கிட்டே இருக்காரு. இல்ல, இந்த ஃப்ரீடம் போயிடும்ல மாவீரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா. எந்த ஃப்ரீடமும் போகாதுங்க, நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், வெளியவே போக மாட்டேன். கல்யாணம் அது பண்ணாதான் பிரகாஷ், நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுண்ணா. கல்யாணம் பண்ணாதீங்க நான் ராஸ்மத்து. கரெக்ட் தானே தலைவா? ஃப்ரீடமே போயிடுதுல்ல. எனக்கு ஜாலியா இருக்கு தலைவா, நீங்க வேற. நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னா, உங்க தங்கச்சி கேக்குறாங்க சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்றீங்க, இல்ல உங்க வைஃப் கேட்பாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. உண்மையா சொல்லுங்க. உண்மையாங்க பாருங்க அஸ்மத் ப்ரோ எங்க பிடிச்சாரு பாருங்க, எந்த ஸ்பேஸ்ல சொன்னதை இந்த ஸ்பேஸ்ல கனெக்ட் பண்றாரு பாருங்க. நாங்களே மறந்துட்டோம் சார் ப்ரோ. இல்ல தலைவா, எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ஆரம்பத்துல அப்படி இருக்குன்றீங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் வாங்க, அது அப்படியே வருஷம் வருஷம் ஆயினே ஆனிவர்சரி எக்ஸ்ட்ரா ஆனோன்னு லாஸ்ட்ல வாடா போடான்னு போயிடும். நான் இப்பவே சொல்றேன், என் பசங்க ஒய்ஃப் என்கிட்ட பேசும்போது கரெக்டா பேசுவாங்க, வாங்க போங்க அந்த மாதிரி பேசுவாங்க. என் பசங்க ஒரு வாட்டி நான் இதுதான் போன் எடுக்கணும்னா என் பசங்க கிட்டே சொல்லுவாங்க, உங்க அப்பா வேற போனே எடுக்க மாட்டான், எங்கதான் போனா தெரியல, அந்த மாதிரி ஹிந்தில சொல்லுவாங்க. அதான் சொல்றேன், ஜாலி தானே தலைவா அது? ஜாலிதான், உண்மை சொல்றேன், ஜாலிதான் அது. இல்ல மாவீரன் லைஃப் ஸ்டைலு வேற மாதிரி இருக்கு. அவர் ஜாலியா ஸ்ட்ரேட் படம். அஸ்மத் நீங்க கவலையப்படாதீங்க, 4 தேன் முட்டையை கொடுத்து தலைவன் ஜாலியா அழகா அடுத்தடுத்து வாங்க போட்டு கிளம்பிடுவாரு. தேன் முட்டாயை விஷால் ப்ரோ என்ன சொல்ல வராரு, வைஃப் கூட இல்லைன்னாதான் ஜாலின்னு சொல்ல வராரு விஷால். ஆமாமா, அதுதான் அப்படி சொல்றாரு அவரு. கல்யாணம் பண்ண இல்ல, இப்ப இல்லாதவங்கதான் ஜாலியா இருக்காரு விஷால். அதாவது நைட்டே எனக்கு ஏதாவது திட்டு வாங்கி கொடுக்கணும், சரி முடிவு பண்ணிட்டீங்க. நம்மளால முடிஞ்சது எதுனா பண்ணல ப்ரோ. ஆமா ஆமா ஆமா. அஸ்மத் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், துபாயில இருக்கீங்களா, டிராகன் மார்ட்னு ஒரு இது இருக்கு, போயிருக்கீங்களா? போயிருக்கு. அது எல்லாமே இது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும், ஃபுல் சைனீஸ் ஐட்டம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவா அந்த இடம். அதோட ப்ரோ அந்த டிராகன் மாலோட அஜ்மான் சொல்லி இருக்குல்ல, அஜ்மான்ல சைனா கம்மியா இருக்கு. எனக்கு ஞாபகம் இல்ல. நான் டிராகன் மார்ட், துபாய் மால், அப்புறம் லூலு, அந்த மாதிரி 2-3 அங்க அப்படி போயிருக்கேன். டிராகன் மார்ட் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அவ்வளவு பெருசு, உள்ள வண்டி எல்லாம் ஓடுது, ஏன்னா நடக்க முடியாதுன்ட்டு வண்டியில எல்லாம் கூட்டு போறாங்க. நான் என்ன தெரியுமா தலைவா வாங்கினேன், ஒரு மோதிரம் தலைவா, மோதிரத்துல வாட்ச், பேண்ட்ல வாட்ச், அது ஃபுல்லா சைனா இதுதான் ப்ரோ. அது கான்செப்ட் ஃபுல்லா சைனா இதுதாங்க. அந்த இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. துபாய் மால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்ல உங்களுக்கு. அந்த துபாய் மால் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபாரினோட இதே வந்து துபாய் மால் தான். துபாய் மால் நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். அது எல்லாம் வெள்ளக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தேரா சொல்லிட்டு இடம் இருக்கு, அங்கெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஃபாரின் ஃபீலே வராது. எல்லாம் நம்ம ஆளுங்க வீடு கட்டிக்கின்னு கேரளா காலங்க நம்ம ஆளுங்க எல்லாம் இந்த மாதிரி பயங்கரமா இருக்கும் தேராவே. உங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க. இப்போ இங்க ஓல்டு துபாய், நியூ துபாய். அது எப்படின்னா, நீங்க இது பாத்தீங்களா, ஃப்ரேம் பாத்துருக்கீங்களா நீங்க? ஃப்ரேம் இல்ல தலைவா, இல்ல ஃப்ரேம் இந்த ஆனா இந்த டைம்ல வரணும் தலைவா, இந்த டைம்ல தான் வரணும். வந்தா நவம்பர்ல இருந்து பிப்ரவரி இருக்கும். ஆனா பீக் வந்து டிசம்பர் தான். இப்போ செம்மையா இருக்கும். இப்பெல்லாம் குளிர். இப்போ வெளியே 14 அந்த மாதிரி 14, 15 நம்ம ஹில்ஸ்ல தான் ஹில்ஸ்ல நீங்க வந்து ராசல் கைமா சொல்லிட்டு இருக்கு, அங்க போனீங்களா? ஹில்ஸ் டபுள் ஜெய்ஸ் போனீங்களா ஹில்ஸ்ல? சத்தியமா இல்ல தலைவா, நான் ஹில்ஸ் எல்லாம் போல. நான் இதுக்கு ஆக்சுவலா பாம் ஜுமைரா போயிட்டு வந்தேன். பாம் ஜுமைரா நல்லா இருக்கும். அட்லாண்டிஸ்
அட்லாண்டிஸ், அதான் அட்லாண்டிஸ், பாம் ஜுமேரா அதெல்லாம் கவர் பண்ணோம். அப்புறம் நான் வந்துட்டு இன்டர்நேஷனல் சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கதான் ஆமா தங்கியிருந்தேன். இல்ல இன்டர்நேஷனல் சிட்டி வந்து நீங்க இதுல ஆமா இன்டர்நேஷனல் சிட்டியும் அந்த டிராகன் மட்டும் பக்கத்துல அதே ஏரியா தான் இன்டர்நேஷனல் சிட்டி. ஆமா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆமா நான் இட்டலின்னு ஒரு இடத்துல இருந்தேன். இட்டலின்ற இடத்துல வந்துட்டு இட்டாலியில வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அதான் அது நீங்க இட்டாலி மாஸ்கோல எப்படி வீடு எல்லாமே ரொம்ப அந்த கான்செப்டே அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆமா அவங்க வந்துட்டு அங்க அவங்க செலவு பண்றதெல்லாம் ஆச்சரியம் தாங்க. சூப்பருங்க. இங்க காசு இருந்தா செம்ம என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. காசு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். எனக்கு ஒரு ஒரு பெரிய குட் லக் என்னன்னா என் கூட பச்ச ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாமே என் கூட நம்ம எல்லாம் க்ளோஸ் யாரா இருக்கோமோ அதே சிட்டு அப்படியே துபாயில தான் இருக்கு. நீங்க ஆச்சரியப்பட மாட்டீங்க. 2 பேர் தான் இந்தியால எல்லாரும் பிளான் பண்ணி போயிருக்கீங்களா? இல்ல எல்லாம் பிளான் பண்ணல, அதே தானா அமைஞ்சிச்சு. அப்படியே ஒருத்தன் எனக்கு துபாய் போற பிளானே இல்ல. என் ஃப்ரெண்டு தான் அவன் ஃபோர்ஸ் பண்ணி நீ அங்க இருக்க வா சொல்லிட்டு அவனே ஸ்பான்சர் பண்ணி எனக்கு கூப்பிட்டான் 6 years பிஃபோர். சூப்பர் சூப்பர். சின்ன வயசுல இருந்து அப்படியே ஸ்கூலுக்கு போனோம், படத்துக்கு போனோம், பீச்சுக்கு போனோம், அப்படியே இங்க வந்துட்டோம். அது எல்லாமே இங்கதான் இருக்கும். ஃபுல்லா எங்க ராஜகம் தான். நல்ல விஷயம் தான். ஆனா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க லைஃப். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நல்ல வைஃப் இருந்தாதான் நல்ல லைஃப் கிடைக்கும். அதுதான். சரி ஓகே முடிச்சிடலாமா? விஷால் ப்ரோ, அந்த டைட்டிலுக்கு டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்சன் சொல்லிருக்காங்க. அது ஏன்னா ஆப்டா இருக்கா? நான் பார்க்கல, நீங்க தான் சொல்லுங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட் டைட்டில். கதையா தான் தலைவா, டைட்டில் தான் தலைவா கதையே. அதுதான் ப்ரோ பிளாட். அந்த லேடிஸ் பர்ஸ் வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன், அது பர்ஸ் யாரோடதுன்னு தேடி போவாரு. அதுக்கப்புறம் நடக்கிற என்னென்ன விஷயங்கள்ன்றதுதான் கதை. பர்னி ப்ரோ அந்த ஹீரோயின் புதுசா இல்ல ஏதாவது மலையாள படம் பண்ணிருக்காங்களா? அவங்க புதுசுதான், நான் பெருசா எந்த படத்துலயும் பார்க்கல. ஓகே ஓகே ஓகே. ஏன் கிளைமேக்ஸ்ல நல்லா பண்ணிருந்தாங்களா? இல்ல அவங்க ஒரு பார்க்க ரொம்ப ஜிவிஎம் சென்ட்ரிக் ஹீரோயின் மாதிரியே இருந்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங்கு, அவங்க லுக் எல்லாமே. அதான் எனக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. கூட வராருல அசிஸ்டண்டா, அவரையுமே எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல. ஆனா தெரிஞ்ச ஆக்டர் இருந்தாங்க. எனக்கு யாரு மாதிரி தெரியுமா இருந்துச்சு டக்குன்னு பாருங்க ப்ரோ, விக்ரமாதித்தன் படத்துல உன்னி முகுந்தனோட அப்பா ஒருத்தர் வருவார்ல, அவரு மாதிரியே இருந்தாரு. அவரோட எங்கேஜ் மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு யார சொல்றேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு அவரு கௌதம் மேனன் இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அதுல டாமினிக் தி சிஐடி அப்படிதான் டைட்டில் அவங்க ஃபர்ஸ்ட் ஏதோ வச்சிருந்தாங்களா? சிஐடின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம், கௌதம் மேனன் தான் இந்த லேடிஸ் பர்ஸ்ங்கிற வார்த்தையை கூட ஆட் பண்ணுங்கன்னு அடமெண்ட் பண்ணி வச்சாரு. அது ரொம்ப பெருசா இருக்கும்ல, ஷார்ட்டா யோசிச்சிருப்பாங்களா இருக்கும் மேபி. எஸ் பரவாயில்ல, ஓகே தான். சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பிரகாஷ்னா கேக்குதா? இருக்காரா? நான் பேசுறது கேட்கலன்னு பாதி பேர் விட்டு அதனால முடிச்சுக்குவோம். நாளைக்கு பார்ப்போம். பாய். நாளைக்கு பார்ப்போம். பை பை. குட் நைட். பாய் ப்ரோ. பாய் குட் நைட். நாளைக்கு வந்து வீக்கெண்ட் டாபிக்ல ஆரம்பிப்போம். பாய்.